மைக்ரோசாஃப்ட் அஷூரை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து 2 டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்எஸ்ஜின்ற ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணோம். மற்ற க்ளவுடில் வந்து தே கால் இட் அஸ் வெறும் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி யூஸ்ட் அட் த சப்நெட் லெவல் ஆஸ் வெல் அஸ் இட் கேன் பி யூஸ்ட் அட் த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லெவல். ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னும் போது ஒரு விஎம்ல இருக்கிற நிக்கா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இன் பிட்வீன் லோட் பேலன்சிங் டிவைஸில் இருக்கிற இன்டர்ஃபேஸில் கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். மற்ற க்ளவுடை பொறுத்த வரைக்கும் தே வில் ஹேவ் இன்ஸ்டன்ஸ் லெவலில் வந்து ஒரு ஃபயர் வால் வச்சுருப்பாங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது விஎம் லெவலில் வந்து ஒரு ஃபில்டரிங் ஆஸ்பெக்ட்ஸ். இன்ஸ்டன்ஸ் லெவல் ஃபயர் வால் வந்து செக்யூரிட்டி குரூப் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் தான் அதே பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். வேற மற்ற க்ளவுடில் வந்து சப்நெட் ஆர் நெட்வொர்க் லெவலில் வந்து they will have another firewall. ஸோ அது வந்து நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அஷூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து இட் இஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் தான். ஸோ சப்நெட் லெவல்லையும் என்எஸ்ஜி தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நெட்வொர்க் லெவல்லையும் we are using subnet லெவல்லையும் we are using NSG தான். வேறஸ் நீங்கள் என்டையர் நெட்வொர்க் லெவல் கிராஸ் நெட்வொர்க்கில் வந்து you can also use firewall devices யூஸ் பண்ணலாம். firewall can be like அஷூர் ஃபயர்வாலாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய நெட்வொர்க் வர்ச்சுவல் அப்ளையன்ஸை வந்து மார்க்கெட் பிளேஸில் வந்து ஒரு ஃபயர்வால் டிவைஸை கிரியேட் பண்ணி நீங்கள் ஃபில்டரிங் பண்ணலாம். தென் ஆன் ப்ரெமைசஸில் வந்து ஃபயர்வால் யூஸ் பண்ணி அது மூலயமா கூட நீங்கள் we can also have control, but then அதுக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து நம்ம ரீடைரக்ஷன் அண்ட் மேண்டேட்ரி டிராஃபிக் ரவுட்டிங் வந்து பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு க்ளவுடில் இருக்கிற ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் தான்: நெட்வொர்க் லெவல், சப்நெட் லெவல், இன்ஸ்டன்ஸ் லெவல். ஸோ இங்கே வந்து நெட்வொர்க் லெவலில் வந்து we also have an option called Azure Firewall. ஓகே, சப்நெட் லெவலில் என்எஸ்ஜி தான், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லெவல்லையும் என்எஸ்ஜி தான். ஸோ அப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அந்த நேம்லேயே வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் செக்யூரிங் த டிராஃபிக் அப்படின்றது கிளியராக தெரியுது. அண்ட் தென் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் ஃபில்டரிங் த டிராஃபிக். ஸோ ஃபில்டரிங் அப்படின்னும் போது என்னென்ன போர்ட்டில் எந்தெந்த பர்டிகுலர் ஐபி ரேஞ்சில் இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், எந்த நெட்வொர்க்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஸோ அப்போ செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் செக்யூரிட்டி ரூல்ஸ். ஸோ செக்யூரிட்டி ரூல்ஸில் வந்து நம்ம வந்து டிராஃபிக்கை வந்து எய்தர் அலோவ் பண்ணலாம் இல்லை டினை பண்ணலாம். ஸோ மெயினாக இதில் வந்து we are talking about network traffic. ஸோ நெட்வொர்க் டிராஃபிக் வந்து either it can be inbound traffic இருக்கலாம், or it can be outbound traffic towards some specific services or internet இருக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் ஆன் ப்ரிமைசஸ் நெட்வொர்க்காக இருக்கலாம், இல்லை ஒரு SaaS ப்ரொவைடருடைய என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்லைக் மற்ற க்ளவுடு மாதிரி இல்லாமல் என்எஸ்ஜி கேன் பி attached to multiple interfaces or multiple subnets. ஒரே என்எஸ்ஜியை கிரியேட் பண்ணி மல்டிபிள் சப்நெட்ஸ்க்கும் மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்நெட் லெவலில் வந்து என்எஸ்ஜியை வந்து யூஸ் பண்ணுறது இட் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். மல்டிபிள் சப்நெட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் வெப் சப்நெட்னு இருக்குன்னா அதுக்கு காமனாக வந்து ஒரு செட் ஆஃப் ஃபயர்வால் ரூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு செக்யூரிட்டி ரூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் ஒரு செக்யூரிட்டி குரூப்பை மல்டிபிள் சப்நெட்டில் மல்டிபிள் நிக்கில் வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ அப்படி அட்டாச் பண்ணுறதால ட்ரபிள் ஷூட்டிங் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியும். பட் இன்கேஸ் ஒரு அப்ளிகேஷனுக்கும் தனியாக வந்து கண்ட்ரோல் எதிர்பார்க்குறாங்க, நான் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும், எனக்கு வந்து செக்ரிகேஷன் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் வந்து 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து 2 அப்ளிகேஷனுக்கு வந்து கொண்டு போகலாம். இல்லாட்டி காமனாக வந்து வெப் லேயரில் வந்து 80 போட்டு தான் அலோவ் பண்ண போகிறோம், ஸ்பெசிஃபிக் டிராஃபிக் தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஹேவ் தட் ஸ்பெசிஃபிக் டிராஃபிக். ஸோ இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு டிஃபால்ட்டாகவே சில ரூல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த டிஃபால்ட் ரூல்ஸ் வந்து நம்ம யூ கேனாட் டெலிட் இட், ஓகே, பட் ஆனால் வந்து அதை ஓவர் ரைட் பண்ண முடியும். எப்படி அதை ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படின்னா ரூல்ஸ் வித் ஹையர் ப்ரையாரிட்டி நம்ம கொடுத்து அதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணலாம். ஓகே, அது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து அதை ஓவர் ரைட் பண்ண முடியும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ நெட்வொர்க் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து யூ கேன் ஹேவ் அ 2 டைப் ஆஃப் சப்நெட். ஜென்ரலாக வந்து பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட் பற்றிலாம் லாஸ்ட் வீக் பார்த்தோம். பப்ளிக் ஐபினா என்ன, ப்ரைவேட் ஐபினா என்னன்னு பார்த்தோம். ஆன் ப்ரிமைசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக டிஎம்சி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே க்ளவுட்லேயும் வந்து நம்ம வி கேன் ஹேவ் அ செப்பரேட் ஸ்க்ரீன் சப்நெட், ஒரு ப்ரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணி அது ஃபுல்லாக வந்து நமக்கு டிராஃபிக்கை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதும் பண்ணலாம். அதுக்குள்ளே வந்து வி கேன் ஹேவ் நெட்வொர்க் வர்ச்சுவல் அப்ளையன்சஸ், ஃபயர்வால் டிவைசஸ்லாம் நம்ம லூப் பண்ண முடியும்.
ஸோ உங்களுக்கு வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? ஸ்பெசிஃபிக் லைன் அன்மியூட்டடா இருக்கு. சங்கர் கொஸ்டின் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி யூ கேன் அன்மியூட். ஸோ இல்ல ஓகே, ஷூர். ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர். அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரபிள் ஷூட்டிங் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வருது, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் வர்ச்சுவல் மெஷின் வந்து அன்ஹெல்த்தின்னு காமிக்குது, இல்லை ஒரு கண்டெய்னரைஸ்ட் ஒர்க்லோட அன்ஹெல்த்தி காமிக்குது அப்படின்னா ஜென்ரலாக நம்ம அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபயர்வாலில் வந்து செக் பண்ணுவோம். இங்கே க்ளவுடை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது கூட ஒரு ஃபயர்வால் தான். ஆனால் வந்து இது இன்ஸ்டன்ஸ் லெவல் சப்நெட் லெவல் ஃபயர்வால். ஸோ அப்போ நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போதே டிராஃபிக் எந்த இடத்துல வரல அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்மளால வந்து வி கேன் ஜீரோ டவுன் த இஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ்ல ஒர்க் ஆகல, ஒரு இன்ஸ்டன்ஸ் அன்ஹெல்த்தின்னு காமிக்குது, இல்லை ஒரு இன்ஸ்டன்ஸ்ல தான் டிராஃபிக் மூவ் ஆகல அப்படின்னா அதோடைய அசோசியேட்டட் சப்நெட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் என்னன்றதை பார்த்துட்டு வி கேன் ட்ரபிள் ஷூட் இட். பட் ஆனால் எல்லா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்லையும் செக்யூரிட்டி குரூப் அட்டாச் ஆயிருக்கணும்னு மேண்டேட்ரி கிடையாது. ஏன்னா வந்து இட் கேன் அலோ டிஃபால்ட் ரவுட்ஸ், டிஃபால்ட் டிராஃபிக்கை வந்து அலோ பண்ணுவாங்க. பட் இன் கேஸ் நமக்கு வந்து நிறைய செக்யூரிட்டி குரூப் அட்டாச் பண்ணாலும் நம்ம அட்டாச் பண்ணலாம். ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல வி கேன் ஹேவ் மோர் தேன் ஒன் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், ஆர் வி கேன் ஹேவ் ஜஸ்ட் செக்யூரிட்டி குரூப் இல்லாம கூட நம்ம ரன் பண்ண முடியும். பட் அந்த டைம்ல வந்து இட் வில் டேக் த டிராஃபிக் பிரசிடென்ஸ் ஃப்ரம் த சப்நெட் லெவல். சப்நெட் லெவல்ல வந்து என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அதுதான் கொடுக்கணும். ஜென்ரலாக ஒரு ஆர்கிடெக்ட் இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எப்படி அதை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா, டிராஃபிக்கை வந்து சப்நெட் லெவலில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அதாவது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லெவலில் வந்து டிராஃபிக்கை ஃப்ரீயாக விடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தே வில் கிவ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆக்சஸ் அப்படி பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு 2 லெவல்லையும் ப்ரொடெக்ஷன் வேணும், இது ரொம்ப மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன், இதில் வந்து எந்த ஒரு இன்டர்னல் இம்பேக்டும் இருக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு என்விரான்மெண்ட்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து சிஸ்டம்ஸில் வந்து நமக்கு மால்வேரோ இல்லை வைரஸ் ஸ்ப்ரெட்டோ இருக்குது அப்படின்னா அது வந்து லேட்டரல் அட்டாக் சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே லேட்டரல் அட்டாக்கும் இருக்கக்கூடாது, எனக்கு அவுட் பவுண்ட்லேருந்து வர அட்டாக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னா தென் வி ஹேவ் டு ப்ரொடெக்ட் அட் போத் த லேயர்ஸ். 2 லேயரில் ப்ரொடெக்ட் பண்ணும்போது டிராஃபிக் வந்து ரொம்ப மினிமலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஹெட் வரும், அதாவது 2 டைம் இன்ஸ்பெக்ட் ஆகிறதால. பட் இட் இஸ் நாட் கோயிங் டு இம்பாக்ட் அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் வந்து பெரிய டிஃபரன்ஸ் வர போகிறது இல்லை. 2 லெவல்லையும் ப்ரொடெக்ட் பண்ணலாம். பட் ஜென்ரலாக ஒரு சில ஆர்கிடெக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சப்நெட் லெவலில் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நிக் லெவலில் வந்து தே வில் நாட் கிவ் எனி அடிஷ்னல் ஓவர் ஹெட் ஆர் அடிஷ்னல் பிளாக் எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல. ஸோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி தே வில் டேக் த அப்ரோச் பேஸ்ட் ஆன் த கிரிட்டிகாலிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன். ரொம்ப மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னா 2 லெவல்லையுமே தே வில் அப்ளை தட் பர்டிகுலர் ரூல். ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டமுக்கு வந்து வெளியிலேருந்து நம்ம ஒரு டிராஃபிக்கை கொண்டு வரணும் அப்படின்னா தென் 2 லேயர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வி நீட் டு ஹேவ் தட் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் கான்ஃபிகர். ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்லைட், இது வந்து AZ-104 எக்ஸாமில் வந்து தே வில் டெஸ்ட் யூ on how to create the implement the security group, and then security groupல வந்து ரூல்ஸ் எப்படி இருக்கும், அதில் எஃபெக்டிவ் ரூல்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கேட்பாங்க. லாஸ்ட்டாக வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்லேருந்து கூட கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம கொஞ்ச நேரத்தில் இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ன்றது இட் இஸ் எ செக்யூரிட்டி லேயர் டூல். அந்த செக்யூரிட்டி லேயர் டூல் வந்து இன்ஸ்டன்ஸ் லெவல்லையும் அண்ட் தென் வர்ச்சுவல் மெஷின் லெவல்லையும் சப்நெட் லெவல்லையும் we will have this network security group acting as a virtual firewall. ஸோ இது மூலயமா நம்ம டிராஃபிக் என்னென்ன வரலாம் வரக்கூடாதுன்றதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இட் கேன் பி இன் ஆஸ் வெல் அஸ் அவுட் கோயிங் டிராஃபிக், ரெண்டுமே நம்ம இது மூலயமா நம்ம வி கேன் ஃபில்டர் அண்ட் கண்ட்ரோல் த டிராஃபிக். ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஃபாலோ திஸ் 5 tuple அல்காரிதம் ஃபாலோ பண்ணி தான் டிராஃபிக் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 5 tuple அல்காரிதம் ஆல்ரெடி நான் லோட் பேலன்சர் அப்பவே நான் சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணி டிராஃபிக்கை எவாலுவேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தேர் ஆர் மல்டிபிள் அல்காரிதம்ஸ். 3 tuple அல்காரிதம்ஸ் இருக்குது. 3 tupleனா இட் வில் ஜஸ்ட் செக் ப்ரோட்டோகால், சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, 3 விஷயத்தை மட்டும் செக் பண்ணிட்டு இட் வில் கண்ட்ரோல் ஆர் அலோ த டிராஃபிக். 5 tupleனா 5 விஷயம்: ப்ரோட்டோகால், சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட், அண்ட் தென் என்ன ஓகே அந்த ப்ரோட்டோகால் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ மொத்தம் வந்து 5 விஷயத்தை வந்து இட் வில் வேலிடேட். சில அல்காரிதம் வந்து 2 tupleன்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபியை மட்டும் வேலிடேட் பண்ணிட்டு சில ஃபயர்வால் டிவைசஸ் வந்து உங்களுக்கு டிராஃபிக்கை அலோவ் பண்ணுற சிச்சுவேஷன்ஸும் இருக்கு. ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், மல்டிபிள் ரூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து எப்படி வந்து ரூல்ஸ் எவாலுவேட் ஆகும், எந்த மாதிரி ப்ரையாரிட்டியில் அதிகமான ப்ரெசிடென்ஸ் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரையாரிட்டி ஆர்டர் வந்து லோயர் த நம்பர், ஹையர் த ப்ரையாரிட்டி.
அப்போ லோயர் நம்பர் ரூல்ஸ்க்கு வந்து அதிகமான டிராஃபிக் அதாவது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஸ் கொடுப்பாங்க. அதில் என்ன நீங்கள் அலோவ் கொடுத்துருக்கீங்களா டினை கொடுத்துருக்கீங்களான்றதை பார்த்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ டிராஃபிக் வந்து லெட் மீ கிவ் யூ சம் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை வந்து நீங்கள் அதில் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரெண்டு விதமாக வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒன்று நம்ம இது ஒரு தனி ரிசோர்ஸாகவே நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து கிளாசிக் ஆப்ஷன் வந்து பழைய அஷூருடைய சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் மாடலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இட் வில் பி கம்ப்ளீட்லி ரிமூவ் வெரி சூன். இதில் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கிரியேட் ஒன் ஹியர். ஸோ let me create stan east us maybe application network security group 01 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். I will just go and review and create it. ஸோ இப்போ நான் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது சப்மிட் ஆயிடுச்சு. இது கிரியேட் ஆகட்டும். சி ஜென்ரலாக இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ I'll just call it as so app server, let's say 02 nick 01 கொடுத்துட்டு I'm just creating something. ஸோ அதில் வந்து I will go and use the existing network, existing subnet. போன வாரமே நம்ம எப்படி நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறது, சப்நெட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். ஸோ இதில் வந்து I will just go with dynamic. ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கிரியேட் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான செக்யூரிட்டி குரூப் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அவங்க கேட்கவே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் நம்ம சில விஷயங்களை வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இல்லாமே கிரியேட் பண்ண முடியும். பட் தென் லேட்டராக நமக்கு வேணும், டிராஃபிக் ஃபில்டரிங் வேணும், டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வி கேன் அசோசியேட் வாட் எவர் ரூல்ஸ் வி வாண்ட். அந்த குரூப் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க ரூல்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இன்ஹெரிட் ஆக ஆரம்பிச்சிடும், அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ் டு கிரியேட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இங்கே நம்ம செக் பண்ண முடியும். இதில் நம்ம ஜென்ரலாக வி கேன் கோவன் வெர்ச்சுவல் மெஷின்குள்ளே நம்ம போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் மாற்ற மாட்டாங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும். கிளவுடை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் வந்து இந்த ஐபி கான்ஃபிகை கிளிக் பண்ணிட்டு கரண்டாக இருக்க ஐபியை வந்து ஸ்டாட்டிக்கை வந்து டைனமிக்காக மாற்றணும், இல்லை டைனமிக்கை ஸ்டாட்டிக்காக மாற்றணும், இல்லை இதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி வேணும் அப்படின்னா அந்த அசோசியேஷன்லாம் இங்கே ஐபி கான்ஃபிகில் தான் பண்ணுவாங்க. நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ன்ட்டு. கரண்டா இந்த சிஸ்டம்ல எந்த ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பும் இல்லை. இப்போ இதுல போயிட்டு நான் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணுன்ற நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை இங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரியான ஆப்ஷன். இல்ல எனக்கு வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து நான் ஃபுல்லாவே ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ டூ தட். இப்போ இதுல போயிட்டு virtual machineல let's say I'm just going to create a VM. கொஸ்டின்ங்களா? ஜாயின் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஓகே ஷூர். ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு டிபி சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ கரண்ட்டாக வந்து ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ டேட்டா பேஸ் சர்வர். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் ரிடண்டன்சி. ஐ வில் ஜஸ்ட் கோ வித் த சேம் திங். திஸ் இஸ் ஃபைன். இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து பை டிஃபால்ட்டாக என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு டிஃபால்ட் ரூல் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் வந்து விண்டோஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்டிபி ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் 3389 வந்து பை டிஃபால்ட்டாக எனக்கு அலோ ஆகிடும். இன்கேஸ் நான் லினக்ஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரூல் கிரியேட் ஆகும். என்னுடைய எஸ்எஸ்ஹெச் செக்யூர் ஷெல் போர்ட் வந்து அதில் அலோ ஆகும். இன்கேஸ் அடிஷ்னலாக எனக்கு வந்து ஹெச்டிடிபி ஆர் ஹெச்டிடிபிஎஸ் அலோ பண்ணணும்னா இங்கே அலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை வந்து லேட்டராக அட்டாச் பண்ணாலும் பண்ணலாம். பட் ஜென்ரலாக வந்து இதில் கூட உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதில் வந்து நெட்வொர்க்கிங்கில் கரண்ட்டாக வந்து என்கிட்ட ஆப் சப்நெட் டிபி சப்நெட் மட்டும்தான் இருக்கு. ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் மோர் சப்நெட். மேனேஜ் சப்நெட் கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு ஐ வில் கிரியேட் ஒன் மோர் சப்நெட் ஃபார் டேட்டாபேஸ். ஓகே, இது நீங்க விஎம் கிரியேஷன் கன்சோல்லே வந்து அந்த விசார்ட்லேயே வந்து உங்களால பண்ண முடியும். ஓகே, அதில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா
I'm on the create VM. அதுக்குள்ளே தான் நான் create பண்றேன். I have not left out. Okay, so இதில் போயிட்டு I can just add it. Okay, and then one step back வந்துட்டு I can just do that again. Okay, let me close this. இப்போ எனக்கு database subnet வந்துரும். I can choose it. Okay, so என்ன சொல்றாங்க, database subnet does not have enough capacity. Okay, manage subnet 251 இருக்குல்ல. Okay, மேபி அது கிரியேட் ஆகிறதுக்கு டைம் ஆகிறதால இட் இஸ் த்ரோயிங் தட் எரர். ஓகே, இப்போ சரியாயிடும். ஓகே, ஃபைன். இப்போ எனக்கு வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல பேசிக்கா ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகுது. அந்த பேசிக் ரூல்ல வந்து என்ன அலோ ஆகுது, எனக்கு இந்த வர்ச்சுவல் மெஷின் அட்லீஸ்ட் பேர் மினிமம் நான் ரிமோட் எடுக்கிறதுக்கான நெட்வொர்க் போர்ட்டை வந்து அதில் அலோ பண்றாங்க, அந்த ப்ரோட்டோகாலை அலோ பண்றாங்க. டிசிபி போர்ட் 3389 அலோ பண்றாங்க. பட் இல்ல எனக்கு வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பே நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ்ல போனீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் நியூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க இருந்து கூட நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். ஸோ இதில் நான் டேட்டா பேஸ்க்குன்னு ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி நான் இதில் அலோவ் பண்ணுறேன். இங்கே நீங்கள் உங்களால் வந்து அடிஷ்னலாக இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஒரு ரூல் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஃபால்ட் அலோ ரூல். இல்லை எனக்கு அடிஷ்னலாக ஒரு இன்பவுண்ட் ரூல் வேணும், எனக்கு இந்த டேட்டா பேஸ் போட்டு அலோவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் செலக்ட் அந்த மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் போர்ட்டோ இல்லை மை எஸ்கியூஎல் போர்ட்டோ அந்த 1433 இல்லை என்ன போர் உங்களுக்கு வேணுமோ அதை அலோவ் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக இதை வந்து இந்த மாதிரி சோர்ஸ் வந்து எனி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக அது என்ன அப்ளிகேஷன் சர்வர் அந்த ஐபி ரேஞ்சை கொடுத்து தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் எப்படி நம்ம லேட்டரா சேஞ்ச் பண்ணலாம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் ஐ ஜஸ்ட் கிரியேட் த டிஃபால்ட் போர்ட் மட்டும் அலோவ் பண்ற மாதிரி இங்க கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்க அவுட் பவுண்ட் ரூல்ஸும் கிரியேட் பண்ணலாம், இன்பவுண்ட் ரூல்ஸும் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ விஎம் கிரியேட் பண்ணும்போதே உங்களால நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி அதுல ரூல்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ முன்னாடிலாம் ஒரு 1 இயர் அந்த கோவிட் பேண்டமிக் முன்னாடிலாம் வந்து நிறைய சிமுலேஷன்லாம் எக்ஸாமில் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்தெந்த ஆப்ஷனில் கிரியேட் பண்ண முடியுன்றதை வந்து தரவாக இருக்கணும். பட் அதனால வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் டு ஹேவ் ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜ். ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் குயிக்காக ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த விதத்தில் நீங்கள் அதை கிரியேட் பண்ண முடியும், அட்டாச் பண்ண முடியும், எப்படி அதை மாடிஃபை பண்ண முடியுன்றதெல்லாம் finger tipsல இருந்தால் தான் it will be better. Okay, so let's wait for the rules to get created. இப்போ நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்ணோம், கரெக்டுங்களா? ஒரு டேட்டா பேஸ்க்கு ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், அப்ளிகேஷனுக்கு ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணோம். இதில் நான் வந்து எப்படி அந்த விஎம்க்கு அட்டாச் பண்ணணும், எப்படி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்கு அட்டாச் பண்ணணும் அப்படின்றத காமிச்சேன். பட் இப்போ எப்படி சப்நெட்டுக்கு அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து மற்ற டேட்டா பேஸ் சர்வருக்கும் அதே ரூல் தான் தேவைப்படும், அந்த சப்நெட்டில் இருக்க மற்ற டேட்டா பேஸ் சர்வருக்கும். ஸோ அப்படின்னும் போது நான் என்ன பண்ணலாம்னா இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் வந்து செட்டிங்ஸில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ்க்கு அட்டாச் பண்ண போறீங்களா, இப்போ ஆல்ரெடி நம்ம ஒன்று அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, டேட்டா பேஸ்க்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி என்டையர் சப்நெட்டுக்கும் பண்ணனாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போயிட்டு அசோசியேட் கொடுத்துட்டு எனக்கு எந்த சப்நெட்டுக்கு இதை அட்டாச் பண்ணணுமோ அந்த டேட்டா பேஸ் சப்நெட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம we can do it. இப்போ என்டையர் சப்நெட்டில் டிராஃபிக்கை நம்ம ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விஎம் லெவலில் வந்து we don't have to really do any more filtering. ஜென்ரலாக வந்து ஒரு சில மீடியம் கிரிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டில் வந்து டிராஃபிக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், லேட்டன்சி பெட்டராக இருக்கணுன்றதுக்காக சப்நெட் லெவல் ஃபில்டரிங் போதும்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்படின்னா தென் we can just leave it like that. ஸோ இப்போ ஜென்ரலாக எனக்கு வந்து ஆப் சப்நெட்லேருந்து மட்டும்தான் எனக்கு டேட்டா பேஸ் சப்நெட்டுக்கு வந்து டிராஃபிக் அலோவ் பண்ணணும், கரெக்டுங்களா? இப்போ ஆப் சப்நெட்டோடைய ஐபி ரேஞ்ச் வந்து நமக்கு தெரியும் 10.0.1.0 அப்படின்றது வந்து நமக்கு ஆப் சப்நெட்டோடைய ரேஞ்ச் நம்ம பார்த்துருந்தோம். லெட் மீ ஜஸ்ட் கோ பேக். ஸோ இப்போ அப்ளிகேஷன் சப்நெட்டோடைய ரேஞ்ச் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். சப்நெட்ஸில் போயிட்டு ஆப் சப்நெட்டுக்குன்னு ஒரு ரேஞ்ச் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து தான் நமக்கு சிஸ்டம்ஸ் வந்து டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அப்படின்னும் போது அந்த ரேஞ்சை தான் நம்ம வந்து டேட்டா பேஸ் சப்நெட்டுக்கு வந்து அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் அலோவ் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர் ப்ராக்டிஸ். வைட் ரேஞ்சாக என்றைக்குமே வந்து டிராஃபிக்கை அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ இன்பவுண்ட் செக்யூரிட்டி ரூல்ஸில் போயிட்டு இப்போ இந்த இடத்துல ஏன் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் வந்து ஃபுல்லாக அலோவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அவங்க இங்கே வார்னிங்காக சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல ஒரு வார்னிங் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இதை நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பர் ப்ராக்டிஸ்க்கு வந்து நான் மாற்றுறேன். ஸோ அதை மாற்றுறதுக்கு we can just click on this. ரைட் சைடில் வந்து எனி சோர்ஸ்க்கு பதிலாக எனக்கு ஐபி அட்ரஸஸ் ரேஞ்சை வந்து நான் கொடுக்க போகிறேன் இதில். ஸோ இது ஒரு விதமான ஆப்ஷன். இது இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஐம் ஜஸ்ட் லிமிட்டிங் த சோர்ஸ்
as ஐபி. அந்த ஆப் ரேஞ்சிலேருந்து மட்டும்தான் கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த வார்னிங் போயிடுச்சு பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டிபியும் வந்து வைட் இன்டர்நெட்டுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. எந்த ரேஞ்சிலேருந்து நம்ம சப்போர்ட் டீம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எந்த ஐபி ரேஞ்சிலேருந்து லாகின் பண்ணுவாங்க, எந்த சப்நெட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அந்த ரேஞ்சை மட்டும் கொடுக்கலாம். நீங்கள் மல்டிபிள் ரேஞ்சஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம். கமா கொடுத்து we can give some specific இதில் எடிட் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மல்டிபிள் ரேஞ்சஸ் கொடுக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. கமா கொடுத்துட்டே நீங்க யூ கேன் ஜஸ்ட் கோ இட் ஆர் வி கேன் கிவ் என்டையர் சிஐடிஆர் ஐபி ரேஞ்ச் கூட நம்ம அதில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வார்னிங் இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து யூ ஷுட் ட்ரை அண்ட் ஓவர் கம் பை லிமிட்டிங் த டிராஃபிக் டு a பர்டிகுலர் சோர்ஸ் ஆர் பர்டிகுலர் ரேஞ்ச் கொடுத்து ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணணும். அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம ரூல்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் பை டிஃபால்ட்டாக இதில் சில ரூல்ஸ் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ன்றது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் செக்யூரிட்டி ரூல்ஸ். அப்போ அந்த ரூல்ஸில் டிராஃபிக் வந்து எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி அலோவ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரெண்டு விதமான விஷயம் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக்கை அலோவ் பண்ணலாம், டினை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. வேறஸ் இப்போ நீங்கள் லெட்ஸே ஏடபிள்யூஎஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் அப்படிலாம் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்குது அப்படின்னா அதில் வந்து வி கேன் ஜஸ்ட் ஒன்லி அலோவ் த டிராஃபிக். நாக்கல்ல தான் வந்து நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்ல தான் உங்களுக்கு வந்து அலோ டினை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கொடுக்குறாங்க. பட் அஷூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அலோ அண்ட் டினை ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ யூ கேன் அலோ த டிராஃபிக் ஆர் யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் எக்ஸ்பிளிசிட்லி டினை அ பர்டிகுலர் டிராஃபிக். ஸோ ஒரு சில சிஸ்டம்ஸ்லேருந்து ஒரு சில ரீஜன், ஒரு சில லொக்கேஷன், ஒரு சில கண்ட்ரிலேருந்து நமக்கு நிறைய அன்வான்ட் மலிஷியஸ் அட்டாக்ஸோ இல்லை நிறைய டிராஃபிக் அட்டம்ப்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த லொக்கேஷன்ல தான் எனக்கு இந்த டிராஃபிக் வரக்கூடாது அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்பிளிசிட்லி கிரியேட் அ ரூல் டு டினை த இன்பவுண்ட் டிராஃபிக் ஆன் அ பர்டிகுலர் போர்ட். ஏன்னா இந்த 3389 இந்த 22 போர்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப வெல் நோன் போர்ட்ஸ், ரொம்ப காமனான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் போர்ட். அப்படின்னும் போது அது வந்து உங்களுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமான ஒரு காமனான ஒரு அட்டாக். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 80 3389 22 போர்ட் இதெல்லாம் வல்னரபிள் போர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த போர்ட்டை வந்து ஜென்ரலாக ஒரு சில ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3389 பதிலாக ரெஜிஸ்ட்ரியில் போயிட்டு இல்லை ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு 3389 பதிலாக தே வில் ஹேவ் சம் அதர் ஸ்பெசிஃபிக் போர்ட். அதே மாதிரி 80க்கு பதிலாக தே வில் ஹேவ் வெப்சைட்டுக்கு வந்து தே மைட் ஹேவ் 8080 ஆர் சம் அதர் ரேண்டம் போர்ட். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கஸ்டமைசேஷன் வந்து போர்ட் நம்பரே மாற்றிடுவாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து டிஃபால்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் இப்போ யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் டிஃபால்ட்டாக தெரியும் இந்த இந்த நேம் இந்த காம்பினேஷனில் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வி மைட் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த டிக்ஷனரி அட்டாக்கோ இல்லை ப்ரூட் ஃபேஸ் அட்டாக்கோ இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபால்ட் யூசர் நேம், டிஃபால்ட் போர்ட் நம்பர், டிஃபால்ட் அந்த ரேஞ்சஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் எ குட் ப்ராக்டிஸ். பட் அது எல்லா டைம்லையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி அது கிரியேட் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சால் அதை கரெக்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வி ஹேவ் டு லிவ் வித் தட். ஓகே, இது அட்லீஸ்ட் வந்து நம்ம மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆர் அடிஷ்னல் லேயர் ஆஃப் ஒரு காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து வி கேன் ஹேவ் லிட்டில் மோர் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கண்டிஷன்ஸ் வந்து சாரி இந்த நெட்வொர்க் டிராஃபிக் இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இல்லையா? இந்த இன்பவுண்ட் டிராஃபிக்ன்றது சம்திங் யாராவது வெப்சைட்டோ இல்லை அப்ளிகேஷனோ ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட போர்ட்டலுக்கு லோட் பேலன்ஸுக்கு வரதா இன்பவுண்ட் டிராஃபிக்ன்றீங்க. அப்படியா ஸ்டாண்ட்? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ கரெக்டா? இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல இன்ஃபேக்ட். ஓகே, பட் வந்து இன்பவுண்டுன்றது இன்கிரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்பவுண்டுன்றது வந்து டுவர்ட்ஸ் யுவர் அஷூர் வர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு வந்து வர டிராஃபிக் ஆர் டுவர்ட்ஸ் யுவர் அஷூர் ரிசோர்ஸ்க்கு வர டிராஃபிக் வந்து இன்பவுண்ட் டிராஃபிக். இட் கேன் பி டுவர்ட்ஸ் யுவர் வர்ச்சுவல் நெட்வொர்க் ஆர் டுவர்ட்ஸ் யுவர் அஷூர் ரிசோர்ஸ் ஆர் அஷூர் சர்வீஸ். ஸோ அதுக்கு வரக்கூடிய டிராஃபிக் வந்து இன்பவுண்ட் டிராஃபிக்னு சொல்கிறோம். அவுட்பவுண்ட் டிராஃபிக்ன்றது உங்களுடைய அஷூர் ரிசோர்ஸ்ல இருந்து வெளியில போகிற டிராஃபிக். அவுட்பவுண்ட்றது egress traffic. Okay, outbound traffic outside towards the internet or on premises or outside network போறது வந்து அவுட்பவுண்ட்னு சொல்றோம். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் பார்க்கல. we will try to look at those two things in details. Sure. Okay. What type of situation will use a static IP, dynamic IP stand? அதாவது ஒரு யூஸ் கேஸ் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் ஐபில தான் இருக்கும். ஓகேங்க. ஸோ ஃபைன், அது வந்து லாஸ்ட் செஷனு. ஓகே ஃபைன். இந்த இடத்துல ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஐபி வந்து இப்போ லெட்ஸே ஸ்டாட்டிக் ஐபின்றது வந்து சில டைம் வந்து நம்ம ஐபி பவுண்ட் லைசன்ஸ் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஐபி பவுண்ட் லைசன்சஸ் வாங்குகிறோம். இப்போ வந்து சிட்ரிக்ஸ் ஆர்
அந்த மாதிரி சர்வர்ஸ்லாம் வந்து ஐபி பவுண்ட் லைசன்சஸ் இருக்கும். சில சர்டிஃபிகேட் சர்வர்ஸ் வந்து ஐபியிலே கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் சர்வர்ஸை. இல்லை வந்து உங்களுக்கு லைசன்சஸ் அந்த கீஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணுற சர்வர்லாம் இட் ஹேஸ் டு ஹேவ் அ ஸ்டாட்டிக் ஐபி. தென் வந்து ஆர்டிபி லைசன்சிங் சர்வர்ஸ்லாம் வந்து ஐபி பேஸ்டு தான் வந்து அது லைசன்சிங் இதாகும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இருக்குது உங்கள் என்விரான்மெண்ட்டில், இல்லை வந்து ஒரு டிஎன்எஸ் சர்வர் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஐபி மாறக்கூடாது. டொமைன் கண்ட்ரோலர்லாம் ஐபி மாறினா இட் வில் ஹேவ் அ பிக் இம்பேக்ட். ஸோ அது வந்து கன்வெர்ஜ் ஆகிட்டு அந்த ரெப்ளிகேஷனை ரெசியூம் ஆகிறதுக்கு வந்து இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சிஸ்டம்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டாட்டிக்காக தான் ஐபி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு வந்து சில ஃபயர்வால் ரூல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு அப்படின்னா அந்த ஃபயர்வால் ரூல்ஸை நம்ம அடிக்கடிலாம் போய் மாற்ற முடியாது. மாற்றணும் அப்படின்னா சேஞ்ச் ரெக்வஸ்ட் வேணும், டைம் வேணும், டிலே இருக்குது, ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அந்த ஃபயர்வால் ரூல்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய சர்வர்ஸ் அந்த ஐபி அட்ரஸ் அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இல்லை ஸ்டாட்டிக்காக கொடுக்கறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் கேசஸ் வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ தட் இஸ் ஃபைன். ஓகே நம்ம வந்து இப்போ நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்புக்கு வந்துடலாம். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை பொறுத்த வரைக்கும் லெட் மீ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். Just give me a second. ஸோ இதில் எப்படி நம்ம ரூல்ஸ் கிரியேட் பண்ணலாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஒன் பை ஒன்னாக வி கேன் எக்ஸ்ப்ளோர். ஓகே, ஸோ இதில் நேம் அப்படின்றது வந்து நம்ம யூனிக்காக கொடுக்கணுன்றது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ். நேமிங் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நேமிங் கன்வென்ஷன் வந்து ப்ராப்பராக இருந்ததுன்னா எதுக்காக இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்கு அப்படின்றத வந்து வி கேன் கால் இட் அவுட். இப்போ நம்ம கிரியேட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் இது என்ன பர்பஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், டேட்டா பேஸ்க்கா இல்லை அப்ளிகேஷனுக்கா, எந்த ரீஜனுக்கு, எந்த சிஸ்டம், செட் ஆஃப் சிஸ்டம்ஸ்ன்றது நம்ம வந்து கன்வே பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ அது வந்து நம்மளுடைய சப்போர்ட் டீம்ஸ் அண்ட் அதை யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க் டீம்ஸ்க்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரையாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ் எ இண்டிவிஜுவல் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம ரூல்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி பிட்வீன் 100 and 1046 வரைக்கும் 1096 வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணலாம். பை டிஃபால்ட்டாக அதில் சில ரூல்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து லோயர் நம்பர்ல இருந்து தான் லோயர் நம்பர்ஸ் வில் பி ப்ராசஸ்ட் ஃபர்ஸ்ட். அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல் வந்து லோயர் நம்பரில் மேட்ச் ஆகிடுது அப்படின்னா அங்கேயே வந்து ப்ராசஸிங் ஸ்டாப் ஆகிடும். ஒன்ஸ் த ரூல் மேட்சஸ் த ப்ராசஸிங் லாஜிக், எவாலுவேஷன் ஸ்டாப்ஸ் தேர். அப்போ அடுத்த செட் ஆஃப் ரூல்ஸ்க்கு வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. அதெல்லாம் அடுத்தடுத்த ரூல்லாம் செக் பண்ணாது. இப்போ ஒரு சில ஃபயர்வால் டிவைஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா ரூல்ஸையும் எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் பண்ணும். பட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை பொறுத்த வரைக்கும் லோயர் ப்ரையாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ரூல் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஹையர் ப்ரையாரிட்டி இருக்க நம்பரில் வந்து அதே சேம் ஆட்ரிபியூட்டை வந்து நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்க, டினை பண்ணியிருக்கீங்க, irrespective ஆஃப் அலோவ் ஆர் டினை லோயர் ப்ரையாரிட்டியில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஆன் ப்ரெமைசஸில் இருக்க மாதிரி டினை வில் ஓவர் ரைட் அலோலாம் கிடையாது. லோயர் ப்ரையாரிட்டி நம்பர் வில் ஹேவ் ஹையர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்றத நான் வச்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ இதில் கிரியேட் பண்ணும்போது இப்போ லெட்ஸ் சே ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு மை வெப் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். இப்போ இதில் கரண்ட்டாக என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்பவுண்ட் கவனித்தோம் அப்படின்னா வெப்புக்கான ரூலே நம்ம இன்னும் ஆட் பண்ணல. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக சில ரூல்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீக் இருந்த டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தோம். ஒரு சில பேருக்கு வந்து தே ஹேட் அ டவுட், ஒரு சப்நெட்டுக்கும் டிராஃபிக் வந்து செக்ரிகேஷன் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். பட் அப்படி கிடையாது. வர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ள எத்தனை சப்நெட் கிரியேட் பண்ணாலும் அது பை டிஃபால்ட்டாக எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டி வந்து அலோ ஆயிருக்கும். ஸோ அது வந்து இந்த ரூலில் தான் அது வந்து அப்படி ஆகுது. ஸோ இன்கேஸ் வந்து நான் ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக லோட் பேலன்சர்லேருந்து வர டிராஃபிக் வந்து எல்லா சிஸ்டம்ஸும் ரீச் ஆகிற மாதிரியும் ஒரு டிஃபால்ட் ரூல் இருக்குது. இப்போ இந்த ரூல்ஸ்லாம் வந்து நம்மளால் எடிட் பண்ணவும் முடியாது, நம்மளால் அதை டெலிட் பண்ணவும் முடியாது. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட் ரூல். இந்த ரூல்ஸை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரோட கம்மியான நம்பர்ல வந்து we have to go and create a ரூல். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரூல்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். Okay, you cannot delete the default rule, but you can override them with whatever additional rules you can create. இதில் போயிட்டு இப்போ ரூல்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ யூ கேன் அலோ அ ஸ்பெசிஃபிக் திங். இப்போ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் லிஸ்டிங்கில் வந்து நான் எதிர்பார்க்குற சர்வீஸ், எதிர்பார்க்குற ப்ரோட்டோகால், எதிர்பார்க்குற விஷயம் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் செலக்ட் த கஸ்டம் அண்ட் யூ கேன் என்டர் எனி போர்ட் நம்பர், கஸ்டம் போர்ட் நம்பர். இல்லை நான் வந்து எனக்கு வெப் டிராஃபிக் அலோவ் பண்ண போகிறேன், HTTP HTTPS அலோவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக் அங்கே அலோவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வெப் சர்வரை வந்து எந்த ரேஞ்சிலேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ஆக்சஸ் செலக்ட் த ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச். இல்லாட்டி எனின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் வைட் ஓப்பன் டு இன்டர்நெட். யார் வேணா எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து வேணா ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே எனி அப்படின்றது இங்கே மீன் பண்ணுறாங்க. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் இட். இப்போ இதில் வந்து ப்ரையாரிட்டி நம்பர் வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல வந்து 1010 அதுக்கு அடுத்த நம்பர் வந்து ஆட் ஆயிடுச்சு. பட் இதை நீங்கள் எப்போ வேணால் மாற்றிக்கலாம். இந்த நம்பரை வந்து இட் இஸ் யூ கேன் எடிட் இட். பட் வந்து 100லேருந்து 4096 வரைக்கும் நீங்கள் கொடுக்க முடியும். ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் கொடுக்குற ரேஞ்ச் வந்து அதுதான் யூஸ் பண்ணணும். ஏன்னா மற்ற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ட் பை டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் வர்ச்சுவல் அப்ளையன்ஸ் அந்த மாதிரி சர்வீசஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதுவும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இது பார்க்குறதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ஹைட் த டிஃபால்ட் ரூல்ஸ். அப்படின்னும் போது உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக தெரியும். உங்களுக்கு நீங்கள் ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னென்ன ரூல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய பியர்ஸ் வந்து என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க, கலீக்ஸ் என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த சோர்ஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ சோர்ஸ்ன்றது எனி அப்படின்றது வந்து இருந்தது. ஸோ எனி அப்படின்றது இட் இஸ் ஈக்குவலன் டு எனி ஐபி அட்ரஸ். எனி திங் ஆன் த இன்டர்நெட் ஆர் எனி ஐபி அட்ரஸ் கேன் கனெக்ட் எனி ப்ரைவேட் ஐபி ஆர் பப்ளிக் ஐபி கேன் ஆக்சஸ் த சிஸ்டம் அப்படின்றத இங்கே எனின்னு சொல்கிறோம். ஐபி அட்ரஸ் அப்படின்றது வந்து ஒரு ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்க. இட் கேன் பி ஐபி அட்ரஸ் ரேஞ்சாக இருக்கலாம். ஸோ லைக் 10.0.0.0/24 அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் ஐபி கூட கொடுக்கலாம். இப்போ என்னோட சிஸ்டம் மட்டும் நான் அலோவ் பண்ணணும் அப்படின்னா 192.168.10.100 ஒரு ஐபி அப்படின்னா /32 கொடுத்தோன்னா இட் டினோட்ஸ் எ சிங்கிள் ஐபி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐபியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கமா செப்பரேட்டடாக வந்து எத்தனை ரேஞ்ச் வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஐபி அட்ரஸ் அப்படின்ற ரேஞ்சில். இல்லை எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஐ வாண்ட் டு கிவ் அ ஸ்பெசிஃபிக் சைடர் பிளாக் ஆர் ஒரு பிளாக் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஐபி ரேஞ்சை மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ தட். ஆர்எல்ஸ் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சர்வீஸ் டேக்னு ஒன்று இருக்குது. சர்வீஸ் டேக்ன்றது வந்து நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் அட் அ வெரி ஹை லெவல் இப்போ லோட் பேலன்சர்ன்றது ஒரு சர்வீஸ் டேக். அஜூரோடைய அஜூரோட சர்வீஸ் வந்து இப்போ எல்லா லோட் பேலன்சருக்கும் ஒரு ஐபி ரேஞ்ச் இருக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் யூஎஸ் அப்படின்னா அந்த லோட் பேலன்சருக்குன்னு ஒரு ஐபி ரேஞ்ச் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பேக் எண்டில் வந்து அஜூரோடைய லோட் பேலன்சருக்குடைய ஐபி அட்ரஸ் வந்து அதில் மேப் ஆகிருக்கும். அந்த அஜூர் லோட் பேலன்ஸ்லேருந்து உங்களுக்கு டிராஃபிக் வரும். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கீ வால்ட்லேருந்து எனக்கு டிராஃபிக்கை வந்து அலோவ் பண்ணணும், இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் டிராஃபிக் மேனேஜர்லேருந்து டிராஃபிக் அலோவ் பண்ணணும். இதெல்லாம் வந்து அஷூரோட சர்வீசஸ். அந்த அஷூரோட சர்வீசஸை வந்து ஒரு நேமில் வந்து அவங்க டேக் கொடுத்து கால் பண்ணுறாங்க. அந்த டேகிங்கில் வந்து அந்த சர்வீஸ்க்கு என்ன ஐபி அட்ரஸோ அது வந்து டேக் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் அலோவ் பண்ணாலும் அலோவ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய சர்வீசஸ். இது வந்து மைக்ரோசாஃப்ட் டிஃபைன்ட். மோஸ்ட்டாக வந்து மைக்ரோசாஃப்டோடைய அஷூர் சர்வீசஸை வந்து டேக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஆஸ் எ கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு குரூப்பிங் பண்ணணும், எனக்கு வந்து ஆன் ப்ரெமைசஸ் வந்து ஒரு ஐபி ரேஞ்ச் இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் சர்வர்ஸ், அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இருக்குது, அதை நான் குரூப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு கஸ்டமருக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் வி கால் இட் அஸ் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக நான் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் வந்து இந்த சேம் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து சோர்ஸாகவும் கொடுக்கலாம், டெஸ்டினேஷனாகவும் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆர்டிபி வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு செட் ஆஃப் சிஸ்டம்ஸ்லேருந்து மட்டும் தான் வேணும், எனக்கு இது கம்ப்ளீட்டாக வேணாம் அப்படின்னா மை ஐபி அட்ரஸ்ன்னு கொடுத்தோன்னா இது என்னோட ஐபி அட்ரஸ் எடுத்துக்கும். ஸோ இது வந்து என்னுடைய லோக்கல் ஹோம் நெட்ஒர்க்கில் இருக்கிற என்னோட ஐபி அட்ரஸ் அது ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி என்னோட ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து ஒரு ஐபி ரேஞ்ச் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து இங்கே செக் ஆகிட்டு இருக்கு. என்னோட ஐபி வெர்ஷன் 4 123 ஆரம்பிச்சு 127. ஸோ அதுதான் இங்கே அலோவ் ஆயிருக்கு. ஸோ 123 ஆரம்பிச்சு மை ஐபி அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மை ஐபி அட்ரஸ் வந்துடும். இல்லை நான் ஐபி அட்ரஸஸ் ரேஞ்ச் கொடுக்கனாலும் ஐ கேன் ஆல்சோ கிவ் அ ஐபி ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட மெஷின்லேருந்து இப்போ என்னால் ஆர்டிபி எடுக்க முடியும். ஸோ அது அந்த மாதிரி வந்து ஒரு ஃபைன் டியூனாக நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வார்னிங்லாம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் ஆர்கனைசேஷன்லையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் வி கால் இட் இஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச், ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் டேக், ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் இந்த மாதிரி எனேபிள் பண்ணுறதால ரூல் ப்ராசஸிங்கும் ஃபாஸ்டராக இருக்கும்,
ரூல்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக லிமிட்டடாக கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஆர்கனைசேஷனில் டிசைன் ஆர்கிடெக்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆக்சுவலி அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நீங்கள் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து சொல்லலாம் ஆர்கிடெக்ட்ட வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ரொம்ப வைட் ரேஞ்சாக இருக்குது, வார்னிங் இருக்குது, இதை வந்து நம்ம we need to limited நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ரேஞ்ச் மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர் அப்படின்றத we can suggest it. ஓகே, இதுக்கு பேர் வந்து ஆக்மெண்டட் செக்யூரிட்டி ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்மெண்டட் செக்யூரிட்டி ரூல்ஸ்ன்றது ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் டேக்குக்கோ இல்லை ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்புக்கோ நம்ம வந்து ஆக்மெண்ட் பண்ணுறோம். இங்கேருந்து மட்டும்தான் வரணும் அப்படின்றத ஒரு குரூப்பிங்கை வச்சு நம்ம வி ஆர் டிசைடிங் இட். நெக்ஸ்ட் திங் வந்து இதில் ப்ரோட்டோகால் இருக்கு. ஸோ போர்ட் நம்பர்ன்றது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு சர்வீஸ்க்கும் வந்து தேர் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் போர்ட் ஆர் போர்ட் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்ச வெல் நோன் போர்ட்ஸ் இருக்கு, அண்ட் தென் சில அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸ் இருக்கு. ஸோ HTTP, HTTPS, RDP இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்ஸ். ஸோ 80, 443, 3389, SSH 22, மைக்ரோசாஃப்ட் SQL டேட்டாபேஸ் 1433, அந்த மாதிரி நமக்கு வெல் நோன் போர்ட்ஸ் இருக்கு. இல்லை சில டைனமிக் போர்ட்ஸ் இருந்ததுன்னா அதுவும் நம்ம அந்த இடத்துல அலோவ் பண்ண முடியும். கஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துட்டு we can add any specific, any custom ports. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால் அப்படின்றது டிசிபியா யூடிபியா என்ன அப்படின்றது இங்கே கொடுக்கலாம். ஜென்ரலாக ஐசிஎம்பி கூட இங்கே அதுவும் ஒரு ப்ரோட்டோகால் தான். ஸோ அது வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு தனி ஆப்ஷனாகவே கொடுத்துட்றாங்க. இன்கேஸ் உங்களுடைய சிஸ்டம் வந்து பிங் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து யூ கேன் ஆல்சோ give that பர்டிகுலர் திங். இந்த இதில் ஐசிஎம்பினே தனி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ சிஸ்டம் பிங் ஆகலை அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கம் அண்ட் அலோ திஸ் ஐசிஎம்பி வெர்ஷன் 4 ஐபி ரேஞ்சில் வந்து பிங் ஆகலை அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் வந்து அலோவா டினையா அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெதர் வி வாண்ட் டு allow the traffic, whether we want to restrict the traffic அப்படின்றத we can specify it. ஸோ போர்ட் வந்து you can also provide a range. ஓகே, ஒரு போர்ட் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆக்டிவ் டைரக்டரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இடத்துல வந்து இந்த ஒரு சில நீட் இருக்கும். இப்போ 1024லேருந்து 1027 வரைக்கும் வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து யூ டோன்ட் கோட் த போர்ட் நம்பர். 10,000லேருந்து 10,005 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து போர்ட் ரேஞ்ச் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போர்ட் ரேஞ்சும் கொடுக்கலாம். இட் இஸ் நாட் லைக் சிங்கிள் போர்ட். நீங்கள் வந்து போர்ட் ரேஞ்சஸும் மல்டிபிள் போர்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுற ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? சார் ஐசிஎம்பினா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? பிங் பண்ணுறதுங்க. நீங்கள் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து பிங் பண்ணுவோம்ல, செல்ஃப் பிங். ஓகே, இல்லை இது கிடையாது, லூப் பேக்கு கிடையாது. நீங்கள் இப்போ மற்ற சிஸ்டம்லேருந்து இந்த சிஸ்டமை வந்து பிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஐசிஎம்பி ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். ஸோ ஒரு சிஸ்டம் வந்து இன்னொரு சிஸ்டம் கூட நெட்ஒர்க்கில் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமா, டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடியுமான்றது ஜென்ரலாக வந்து ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இந்த பிங் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சிஸ்டம் வந்து ரீச் ஆகலை. சம்டைம்ஸ் வந்து சில ஃபயர்வாலில் வந்து பிங் ஆகாது, பட் ஆனால் வந்து ஆர்டிபி எடுக்க முடியும். ஏன்னா அந்த இதில் சம்டைம்ஸ் வந்து அதை பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெட்வொர்க் கம்யூனிகேஷன் வந்து இது மட்டும் தான் ஒர்க் ஆகணும், எனக்கு பிங் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னா சில பேர் அதையும் வந்து they can do it. Okay, so fine, let me just go back. எஸ் சார், என்னோட என்விரான்மெண்ட்ல பிங் டினை பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்னெசரியாக வந்து பார்த்தீங்கன்னா பிங் வேண்டாம்னா அதை விட்டுருவாங்க, அது அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் தென் ஆனால் வந்து சிஸ்டம் உங்களால் எடுக்க முடியும். அந்த 3389 போர்ட், 22 போர்ட், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸில் வந்து நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து சில ஐபிஸ் வந்து நம்ம ப்ரைவேட் ஐபிஸ் வந்து என்னென்ன ஐபிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். தென் அதே மாதிரி சில மைக்ரோசாஃப்டோடைய அஷ்யூர் சர்வீசஸ்க்கு வந்து சில ஐபி ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஓவர்லேப் ஆகாமல் பார்த்துக்குங்க உங்களுடைய டிசைனில். ஸோ அது எல்லாமே மைக்ரோசாஃப்டோடைய அந்த டாக்குமெண்டேஷன், அந்த நெட்ஒர்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஈஸ்ட் யூஎஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஈஸ்ட் யூஎஸில் மைக்ரோசாஃப்ட் என்னென்னலாம் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அவங்க சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் வந்து தே கேன் பிளான் திங்ஸ் வெரி வெல். ஏன்னா அந்த ஐஎம்டிஎஸ் சர்வீஸ் இருக்குது,
டிஎன்எஸ் சர்வீஸ் இருக்கு, விண்டோஸ் லைசன்சிங் சர்வீஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பேக் எண்ட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னே தனி ஐபி ரேஞ்சஸ், ஐபி போர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய இன்ஸ்டன்சஸ், உங்களுடைய வெர்ச்சுவல் மெஷின்ல இருந்து அந்த டீடைல்ஸ்லாம் அவங்க கேதர் பண்ணி அங்கே லிஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா, அந்த அஜூரோட கன்சோல்ல. அது வந்து இன்ஸ்டன்ஸ் மெட்டா டேட்டா சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பேக் எண்ட்ல வந்து 168.63 அந்த 129.16 ஒரு ஐபி இருக்கு. ஸோ அது யூஸ் ஆகும். தென் அது அவங்களுடைய குளோபல் டிஎன்எஸ் அண்ட் அந்த டிஎஸ்சிபிக்கு வந்து ஒரு ஐபேம் ஐபி இருக்கு. ஸோ அந்த ஐபி வந்து வி கேன் நாட் யூஸ் இட் லைக் 169.254. அது வந்து சாரி, அது லூப் பேக் அது. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் ஒரு சர்வீஸ்க்கும் சில ஐபிஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து லைசன்ஸ் கீ மேனேஜ்மெண்ட் எல்கேஎம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து 1688 ஒரு போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ற இது ரொம்ப ரேர் சினாரியோ. இது ஆர்கிடெக்ட் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கங்க, இப்போ விண்டோஸோடைய பேக் எண்ட்ல வந்து லைசன்சிங் மேனேஜர் ஒரு சிஸ்டம் நீங்க கிரியேட் பண்ணும்போது லைசன்ஸ் இஷ்யூ ஆகுது, லைசன்ஸ் கீ வந்து உங்க சிஸ்டம்க்கு அசைன் ஆகுது. ஸோ அது எந்த போர்ட்ல யூஸ் ஆகும், என்ன ஐபில இருந்து அந்த சிஸ்டம்ல இருந்து வரும் அப்படின்றதுலாம் இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்டோடைய பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐஎம்டிஎஸ், டிஎன்எஸ், டிஎஸ்சிபி, எல்கேஎம் இதெல்லாம் மைக்ரோசாஃப்டோடைய பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ். அந்த பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் யூஸ் பண்ற ஐபியும் we have to take into consideration when we are designing the network. அது ஆர்கிடெக்ட் பார்த்துப்பாரு. பட் ஸ்டில் நீங்களும் யூ கேன் கீப் இட் இன் மைண்ட். ஸோ இப்போ நாங்க லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கேஎம்எஸ் யூஸ் பண்றோம். இங்க கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இது எல்கேஎம் அதுவும் ஒன்னா இல்ல இது மைக்ரோசாஃப்டோடைய இது. இப்போ லைசன்சஸ் வந்து நிறைய விதமா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இது நீங்க கஸ்டமரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓன் கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஸோ இது வந்து எல்கேஎம்ன்றது மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் கீ மேனேஜ்மெண்ட் அஸ் அ சர்வீஸ். அவங்க யூஸ் பண்ணி நமக்கு சிஸ்டம்ஸ்க்குலாம் லைசன்சஸ் கொண்டு வரல அப்படின்னா தென் அவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த லைசன்ஸ் ஒர்க்காக சொல்றேன். இது நீங்க உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள நீங்க எக்ஸிஸ்டிங் கீ யூஸ் பண்றீங்க, பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ்க்குலாம் வந்து நீங்க உங்களுடைய சர்வர் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்ட். ஓகே சார் ஒரு டவுட். இப்போ சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்போர்ட் ரைஸ் பண்ணும்போது லைக் நீங்கள் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க ஐசி சார், அந்த ஸ்க்ரீன் போக முடியும்? ஓகே ஷூர். இன்ஸ்டன்ஸ் மெட்டாடேட்டா சர்வீஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுதான் வந்து அவங்க வந்து செக் பண்ண சொல்லுவாங்களா? லைக் என்னோட விஎம்மோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க சப்போர்ட்டுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல கிளிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வெதர் யூஆர் ஆத்தரைஸ்ட் யுவர் டேட்டா டு பி கலெக்டட் ஃப்ரம் யுவர் விஎம். ஸோ அந்த சர்வீஸ் பண்ணுறீங்களா இது? இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் என்கிட்ட ஒரு விஎம் இருக்கு அப்படின்னா, சில அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து அஜூர் போர்ட்டலுக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அஜூர் போர்ட்டலுக்கு ஆக்சஸ் கொடுக்காம சிஸ்டம்குள்ளே இருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்னுடைய மெஷின்குள்ளே நான் லாகின் பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த மெஷின்குள்ளே இருந்தே வந்து இங்கே அஜூரோட போர்ட்டலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அங்கேருந்து எடுக்க முடியும். ஸோ வைஸ் வெர்சா ரெண்டுமே தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. இது கனெக்ட் ஆகட்டும், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இதுக்கு தனியாக வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோவும் இருக்குது. பட் ஐ வில் ஆல்சோ குயிக்லி ஷேர் த இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே எவ்வளோ சிபியூ, மெமரி, அதோடைய கன்சம்ஷன், டிஸ்க்கு, தென் என்னென்ன விஷயங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோன்றது நிறைய டேப்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் டேட்டா, அதுலேருந்து ஓஎஸ்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கே வந்து கேதர் ஆகுது. கரெக்டுங்களா? இப்போ இந்த கேதர் ஆகிற விஷயம் வந்து நம்ம இங்கேருந்து இப்போ சில டைம் வந்து ரிவர்ஸ் எடுத்துப்போம். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே இருக்கேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே இருந்து எனக்கு இந்த சிஸ்டமோட பப்ளிக் ஐபி தெரியாது, இதோடைய சைஸ் என்னன்னு தெரியாது, இதோடைய ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு தெரியாது. கரெக்டுங்களா? அப்போ ஓஎஸ்குள்ளே வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்ஸ்டன்ஸ் மெட்டாடேட்டா, இது அஜூர்லேயும் சேம் இதே ஐபி அட்ரஸ் தான். இன்ஸ்டன்ட் மெட்டாடேட்டா சர்வீஸ்னு ஒரு ஐபி இருக்கு. ஸோ இந்த ஐபி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎஸ்குள்ள இருந்தே நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளால ஃபெச் பண்ணி பார்க்க முடியும். இப்போ மைக்ரோசாஃப்ட் அந்த நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விஎம் உடைய பப்ளிக் ஐபி என்ன, அதோட இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஓஎஸ்குள்ள இருந்து வி கேன் கேதர் இட். அதுக்கு வந்து இந்த ஐபி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 169.254, 169.254 மைக்ரோசாஃப்ட்லயும் அதே தான், அமேசான் வெப் சர்வீசஸ்லயும் அதே ஐபி தான். ஸோ இது சப்போர்ட் ரெக்வெஸ்ட்ல வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் அனுப்பணும் அப்படின்னா சில டைம் வந்து சில ஆர்கனைசேஷன்ல எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அனுப்ப மாட்டாங்க. இப்போ இன்சூரன்ஸ் இல்லை அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல போனீங்க அப்படின்னா ஈவன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து சில பெட்டர்மெண்ட்டுக்காக மைக்ரோசாஃப்ட் வந்து
டேட்டா கேதர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எரர் வருது, என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றத வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவங்க எதுவும் எடுக்க போறதில்ல. பட் ஸ்டில் என்னென்ன டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் கஸ்டமர்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்க சிஸ்டமோடைய சில இன்ஸ்டன்ஸ் மெட்டா டேட்டால வரக்கூடிய இஷ்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்துட்டு அவங்க உங்களுக்கு குயிக்கா சப்போர்ட் கொடுக்கணும். இல்ல வந்து நிறைய கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்களோட இன்ஜினியரிங் டீமை வந்து அதில் ஒர்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து அந்த மெட்டா டேட்டா வந்து கேதர் பண்ற ஆப்ஷன் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ சில ஆர்கனைசேஷன்ல அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து எந்த மாதிரியான இஷ்யூஸோ இதுவோ எதுவுமே நமக்கு வந்து டெலிமெட்ரின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு டெலிமெட்ரி இன்ஃபர்மேஷனே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒரு சில நான் கிரிட்டிக்கல் என்விரான்மெண்ட்ல வந்து அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, இங்கே கவனிச்சோம் அப்படின்னா இப்போ ஒரு விண்டோஸ் சர்வரில் வந்து எந்த லொக்கேஷனில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் சைஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான கன்சம்ஷன் இருக்குது, இது எல்லாமே நம்ம ஓஎஸ்குள்ளேருந்தே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது லாகின் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த இது ஆக்சுவலாக லிங்க்கு. ஸோ நீங்கள் டேரெக்டாக அதை வெப்சைட்டில் கூட போயிட்டு அதை கொடுக்க முடியும். லெட் மீ ஜஸ்ட் கிவ் தட். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ஐபி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஓஎஸ்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு யூ கேன் கிவ் இட். சார் டெலிமெண்ட்ரி சர்வீஸ்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நான் எனேபிள் பண்ணுறதுனால தே கேன் யூஸ் ஐஎம்டிஎஸ் சர்வீஸ் டு செக் மை இன்ஃபர்மேஷனுங்களா? அவங்களும் இல்ல ஐஎம்டிஎஸ் நம்ம சர்வீஸ் என்ன தான் யூஸ் மாதிரி எரர்ஸ்லாம் வருது இல்லைங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எரர்ஸ் ரிப்போர்ட் ஆகுது. லெட்ஸ் சே இப்போ என்னுடைய சிஸ்டம்க்கு இந்த இடத்துல வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த சிஸ்டம்ல வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏதோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, இல்ல ஏதோ ஒரு மானிட்டரிங்க்கு வந்து இங்க ஹெல்த் இஷ்யூஸ் வருது, இல்ல ஏதோ ஒரு இங்க அலர்ட் வருது அப்படின்னா அந்த என்ன மாதிரி ப்ராப்ளமோ அந்த இன்சைட் வந்து இந்த எரர் மட்டும் உங்களுக்கு போகும். உங்களுடைய சிஸ்டமோடைய நேமோ இல்லை உங்களுடைய சிஸ்டமோடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனோ அதில் எதுவுமே அதில் இன்க்ளூட் ஆகாது. வெறும் என்ன டைப் ஆஃப் எரர் அங்கே த்ரோ ஆகுது அதை மட்டும் அவங்களுக்கு வந்து அவங்க கொண்டு போவாங்க. டெலிமெட்ரி டேட்டான்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் கேட்பாங்க உங்கள்கிட்ட, நீங்கள் டெலிமெட்ரி இன்ஃபர்மேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட்க்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அமேசானுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத உங்களுடைய கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ நம்ம அது சில டைம் வந்து அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப அதை மிஸ் பண்ணிடுவோம். சில ஆர்கனைசேஷனில் அதையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அனுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ ஃபயர்வால் டீமோ இல்லை செக்யூரிட்டி டீம் வந்து ஏதாவது மெஷின்லேருந்து இன்டர்நெட்டுக்கு டிராஃபிக் போச்சுன்னா உங்களுக்கு கொஸ்டின் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி டிராஃபிக்ன்றதை லேட்டராக நம்மள்ட்ட ஜஸ்டிஃபை பண்ணுறது அது ஓகே. நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெஷினில் டெலிமெட்ரி எனேபிள் ஆயிருந்தது, அதனால வந்து இந்த டேட்டா வந்து இதில் வர எரர்ஸ் இஷ்யூஸ்லாம் நம்ம வந்து ப்ரொவைடருக்கு வந்து அனுப்பணும். அது மைக்ரோசாஃப்ட்னு கிடையாது, எல்லா ப்ரொவைடருமே தே வில் பி ட்ரைங் டு கெட் தட். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக கஸ்டமருக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும். கஸ்டமர் அது எரர்னு வரத்துக்குள்ள அவங்க வந்து இப்போ இஷ்யூவாக இருக்கும் போதே தே ஹேவ் ப்ரோஆக்டிவ் என்கேஜ்மெண்ட்டுக்காக அது பண்ணுவாங்க. ஸோ இது இந்த இன்ஸ்டன்ட் மெட்டா டேட்டா சர்வீஸ்லேருந்தும் சில டெலிமெட்ரி போகும். ஸோ அது மட்டும் டெலிமெட்ரி கிடையாது. அந்த மாதிரி இப்போ உங்கள் சிஸ்டமில் ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதோடைய இஷ்யூஸ் கூட டெலிமெட்ரி இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ ஜஸ்ட் செகண்ட். ஸோ வேறு யாராவது கொஸ்டின் கேட்டிங்களா? 2 பேர் பேசின மாதிரி இருந்தது இனிஷியலாக. ஓகே, ஓகே, கொஞ்ச நேரம் ஆகும். அது இட் வில் டேக் சம் டைம். ஆர் எல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் ஷெல்லில் போயிட்டு கூட வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா இது வரைக்கும் நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் பார்த்த வரைக்கும்? காமனான ஒரு கொஸ்டின் இது. சொல்லுங்க. இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல ரூல்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்றாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சிமிலர் கைட் ஆஃப் கான்ட்ரிபியூட்டர் ரைட் ஆக்சஸ் இருக்கு அப்படின்றப்போ யாருன்னா ஏதாவது ஒரு செக்யூரிட்டி குரூப்பை வயலேட் பண்றாங்க, இன்கேஸ் சேஞ்ச் இல்லாத பண்றாங்க அப்படின்னா எப்படி அதை வந்து நோட்டிபிகேஷன் மாதிரி ஏதாவது நமக்கு அமைச்சு தெரிஞ்சுக்க முடியுமா? மெயில் ஐடிக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஃபீசிபிலிட்டிஸ் இருக்கா? அதே மாதிரி என்எஸ்சியை பேக்கப் எடுக்க முடியுமா எக்ஸ்போர்ட் பண்ணி? இன்கேஸ் ஏதாவது தப்பா மாடிஃபை பண்ணிட்டாங்கன்னா அது வீக்லி ஒன்ஸ் போல ரூல்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்து வைக்கலாம். ரூல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் செகண்ட். ஓகே, குட் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு வரேன். ஃபார்மேட் டெக்ஸ்ட். எனக்கு
அது நம்ம என்ன போட்டுன்றதை பார்த்துப்போம். அலோ பண்ணிட்டு இருங்க. உங்களுடைய கொஸ்டனுக்கு வந்து லெட்ஸ் சே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்கில் இருக்கீங்க, ரைட்டுங்களா? ஸோ ட்ரபிள் ஷூட்டிங்கில் இருக்கும்போது யாரோ ஒரு இன்ஜினியர் வந்து தே ஹாவ் மேட் சம் சேஞ்சஸ். லெட்ஸ் சே வந்து இந்த டேட்டா பேஸ் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்பவுண்ட் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துருந்தோம். இதில் போயிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணிட்டார். லெட்ஸ் சே இதை வந்து 16க்கு மாற்றிட்டாருன்னு எடுத்துப்போம். 10.0.0.0 16க்கு மாற்றிட்டாரு. இதனால ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாமல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜென்ரலாக இப்போ வந்து சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க, அப்சர்வபிலிட்டி அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ முன்னாடி வந்து மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மானிட்டரிங்னா என்ன? ஒரு சிஸ்டம்லேருந்து வரக்கூடிய சிபி யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன், தென் அதுலேருந்து வரக்கூடிய லாக் இன்ஃபர்மேஷன், வார் லாக் லினக்ஸ்லேருந்தோ இல்லை உங்கள் சிஸ்டம்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து வி வில் கேப்சர் இட். அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஈவெண்ட் வியூவரில் வரும், தென் உங்களுடைய சிஸ்டம்லேருந்து கிடைக்கும். ஸோ இந்த கண்டெய்னரைசேஷன் வந்ததுக்கப்புறம் ட்ரேசஸ் அந்த இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ மைக்ரோ சர்வீசஸ்ன்னும் போது ட்ரேசிங் அதெல்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ அப்சர்வபிலிட்டின்னும் போது ஒரு சிஸ்டமில் எந்த அளவுக்கு நம்ம மல்டிபிள் விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து கீனா வந்து ஒரு சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அதில் வந்து இந்த மெட்ரிக்ஸ், லாக்ஸ், ஈவெண்ட்ஸ், ட்ரேசஸ் இது எல்லாமே இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து இட் இஸ் அரௌண்ட் த சேஞ்சஸ். இப்போ இந்த சேஞ்சஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்சர்வபிலிட்டி ப்ராக்டிஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு சேஞ்ச் அனாலிசிஸ்னு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேஞ்ச் அனாலிசிஸ் டூலில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் யார் யார் மாடிஃபை பண்ணாங்க, இந்த லாஸ்ட் எப்போ இஷ்யூ நடந்ததோ அந்த டைம் ரேஞ்சுக்கு நீங்கள் போய்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த லாஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் நடந்தது அப்படின்னும் போது இந்த இடத்துல கிளியராக வந்து நீங்களே பார்த்துட முடியும். யார் எதை மாற்றினாங்க, எந்த ஐடியில் லாகின் பண்ணி பண்ணாங்க, எந்த டைமில் பண்ணாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ரிசோர்ஸ் நேம்லேயே உங்களுக்கு கிளியராக காமிச்சிருவாங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் நடந்தது அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஓகே. இது வந்து இப்போ உங்க ஐடியில் நீங்க பண்ணிருக்கீங்க இந்த சேஞ்சஸ் எல்லாம்ன்றதால இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ மல்டிபிள் பீப்புள் அப்படிலாம் காமனா கிடையாது. ஒரே அக்கவுண்ட் இல்ல தட் டசன்ட் அப்படிலாம் கிடையாது. என்னோட ஐடின்றதுக்காகலாம் இது காமிக்கல. இட் வில் பி ஃபார் ஆல் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் வில் ஹேவ் தி ஈக்குவல் ரைட்ஸ். ஓவராலா இங்க ட்ராக் ஆகும். ஓகே. ஆமா. இது வந்து அஷூரோட சேஞ்ச் அனாலிசிஸ் போர்ட்டல். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எப்போ வேணா லாஸ்ட் 1 மந்த் நடந்தது இல்லை எந்த ரேஞ்சில் உங்களுக்கு வேணுமோ யூ கேன் கோ அண்ட் ஸ்டார்ட் டூயிங் தட். ஓகே, ஸோ I'll come back to that. Sure, no problem. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா பிஃபோர் வி மூவ்? ஒன் மோர் இருக்கு ஸ்டாண்ட், அது நீங்க கவர் பண்ணுவீங்களா இல்ல நான் ஏதாவது மிஸ் பண்றான்னு தெரியல. இந்த ஈஸ்ட் வெஸ்ட் ஃபயர்வால், நார்த் சவுத் ஃபயர்வால் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அது பேசுறாங்க. அதை பத்தி ஏதாவது நோ ப்ராப்ளம் மணி, அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இல்லை ஃபயர்வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக், நார்த் சவுத் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்ச நேரத்தில். ஸோ இப்போ வந்து வில் கம்ப்ளீட் திஸ். ஷூர். இந்த சேஞ்ச் மேனேஜர்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சேஞ்சஸ் இருக்குல்ல, ஆமாங்க, அது சப்ஸ்கிரிப்ஷன் வைட் சேஞ்சஸா இல்ல வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும் நமக்கு காட்டுறது? ராம், இதில் வந்து நீங்கள் யூ கேன் டூ இட் அட் த டெனன்ட் லெவல், மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமா இல்லை என்ன வேணுன்றது நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ் குரூப்பில் மட்டும் வேணுமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிகிட்டே வரலாம். எந்த லெவலில் வந்து ஃபில்டர் வேணுமோ நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். யூ கேன் டூ அ ஃபில்டர் அட் த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல், ரிசோர்ஸ் குரூப் லெவல், இல்லை ஸ்பெசிஃபிக் டைம் ரேஞ்ச், இல்லை வந்து ரீசெண்டாக நடந்த சேஞ்சஸ், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸில் நடந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. You can do it at the resource level, subscription, resource group, time range, என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி 5 டைப் ஆஃப் ஃபில்டரிங் இருக்கு. ஓகே தேங்க்ஸ் சார். இந்த லாக் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ இது உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுங்களா? ஓகே, லெட்ஸ் see. டைம் ரேஞ்ச் வச்சு உங்க எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. பட் நீங்கள் லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் வந்து இதை எடுக்க முடியும். ஓகே, ஸோ அது நம்ம மானிட்டரிங் செஷனில் நான் டீட்டெயில்டாக போகிறேன், இப்போதைக்கு வேண்டாம். ஸோ பண்ண முடியும். ஓகே, இங்கே சேஞ்ச் அனாலிசிஸ் ஸ்க்ரீனில் பண்ண முடியுதோ இல்லையோ உங்களால் வந்து யூ கேன் டூ இட் அட் த லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ். பேக் எண்டில் வந்து அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் லாக் ஸ்பேஸ்லேருந்து தான் இது எல்லாமே வருது. ஸோ அப்படின்னும் போது வி கேன் கெட் தட் டீட்டெயில்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் சே நீங்கள் கேட்டிருந்தது வந்து இதில் வந்து இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் திஸ் லெட்ஸ் see overview. எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுதான் நீங்கள் கேட்ட கொஸ்டின் தான் பார்க்குறேன். இருந்தது ஆக்சுவலாக. லெட் மீ செக். இன்ட்ரெஸ்டிங்.
எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஏடபிள்யூஎஸ்லயா அஷூர்லையான்றது தான் ஐ ஃபர்காட். ஓகே. ஸோ பட் மேபி வந்து ஆஸ் எ பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்டேஷன் ஆஸ்பெக்டில் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். ஓகே. நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறது வந்து பெட்டர். ஆனால் இதில் வந்து காணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் யூஸ் டு பி தேர் இன் திங்க் ஏடபிள்யூஎஸ்ல இருந்ததா இல்லை அஷூரில் இருந்ததான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் தேர் ஷுட் பி அன் ஆப்ஷன் டு கெட் திஸ் பார்த்துக்கிட்டேன். இது அந்த எக்ஸ்போர்ட்ன்றது ஆப்ஷன் காணோம். ஸோ மேபி எனக்கு தெரியல எங்க கரெக்டா லொகேட் பண்றது. நீங்க இதெல்லாம் பார்த்தா அப்புறம் சொல்லுங்க. ஷூர் ஷூர், நோ ப்ராப்ளம். இல்லை எனக்கு தான் இங்கே இருந்தால் இங்கே தான் இருக்கணும். பட் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் சம்திங் ஹியர். பட் ஓகே, நம்ம அதை செக் பண்ணலாம், வேலிடேட் பண்ணலாம் ஹவு டு எக்ஸ்போர்ட்ன்றது. பட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் வாய்ப்பு இருக்குது. அதில் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து கொடுத்துருந்துருக்கணும் அவங்க. எனிவேஸ் ஃபைன். ஓகே ஓகே சரி. ஓகே, ஸோ நவ் see okay, other question வந்து நான் குயிக்காக ஆன்சர் பண்ணிடுறேன். ஜென்ரலாக நெட்வொர்க்கிங் கண்டெக்ஸ்டில் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக் அப்படின்னா உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்க டிராஃபிக் வித்தின் அஷூர் ஆர் வித்தின் யுவர் டேட்டா சென்டர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு ஸ்டோரேஜுக்கோ இல்லை ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கோ, அந்த மாதிரி வந்து ஒரு வெப் சர்வர்லேருந்து அப்ளிகேஷனுக்கோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸே வெப் சர்வர்லேருந்து ஆப் சர்வர் ஆர் ஆப் சர்வர்லேருந்து டேட்டா பேஸ் சர்வர் ஆர் ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்லேருந்து இன்னொரு சர்வீஸ் போகிறாங்க வித்தின் யுவர் சர்வர் ரூம், வித்தின் யுவர் டேட்டா சென்டர். இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து இப்போ லேண்ட் டிராஃபிக்கை வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் லேண்ட் டிராஃபிக் வந்து ஜென்ரலாக வி கேன் கால் இட் அஸ் ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக். இதில் ஒரு டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா இட் கோஸ் டு இன்டர்நெட் ஆர் ஒரு அப்ளிகேஷனுடைய ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் கோயிங் டு யுவர் ஆன் ப்ரெமைசஸ், இந்த மாதிரி ஹைப்ரிட் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா தென் வி கால் இட் இஸ் நார்த் சவுத் டிராஃபிக். ஸோ அது வந்து வெர்டிக்கல் டிராஃபிக்னு கூட சொல்லுவாங்க சில பேர், ஆர் நார்த் சவுத் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சரில் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இது இன்னைக்கு இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக வேணாம். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ இந்த ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக் வந்து உங்களுடைய ரவுட்டர்ஸ் அந்த இதுக்கெல்லாம் போகாது. ஏன்னா இது வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்க டிராஃபிக்ன்றதால ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஸ்விட்சஸ்லேயே வந்து முடிஞ்சிடும். வேற நார்த் சவுத் டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு ஹிட் யுவர் ரவுட்டர்ஸ், ஃபயர்வால், அந்த இதெல்லாம் வந்து இட் ஹேஸ் டு கோ டு வேன் ஆர் டு கிளவுட் ஆர் டு அதர் locations, other data centers. ஸோ அந்த மாதிரி டிராஃபிக் போகிறதெல்லாம் இட் ஹேஸ் டு கெட் இன்ஸ்பெக்டட் அட் யுவர் ரவுட்டர் லெவல் as well as the firewall level. ஸோ சில ஆர்கனைசேஷனில் வந்து இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் வந்ததுக்கப்புறம் நிறைய இந்த லீஃப் அண்ட் ஸ்பைன் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க, நிறைய ஓவர்லைன் நெட்வொர்க்கிங்லாம் சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து இது கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும். பட் அட் அ ஹை லெவல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து இது இந்த லெவல் புரிஞ்சா போதும் இப்போதைக்கு. ஓகே, நெட்வொர்க் டீப்பாக போக வேண்டாம். ஓகே, ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக்ன்றது உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு டேட்டா சென்டருக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து we can consider as east west traffic. If it crosses the firewall device or if it crosses the routers, then அதை வந்து நீங்கள் ஒரு நார்த் சவுத் டிராஃபிக்காக கன்சிடர் பண்ணலாம். இது வந்து we can call it as vertical traffic or இதை வந்து horizontal traffic or parallel lateral trafficன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கமிங் பேக் டு ரொம்ப சிம்பிளா இல்லை. ஆக்சுவலி ரொம்ப நாளா இது வந்து என்னன்னு கிளியரான வியூவே இல்லாதது சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. நோ ப்ராப்ளம், ஷூர், வெல்கம். ஸோ கமிங் பேக் டு இன்பவுண்ட் டிராஃபிக் வந்து இதெல்லாம் டிஃபால்ட் ரூல்ஸு நம்ம பார்த்தோம். இப்போ தான் அவுட்பவுண்ட்லேயும் சில டிராஃபிக் கான்ஃபிகர் ஆகிருக்கும், என்னென்ன விஷயங்கள் வந்து அலோவ் பண்ணணும் அலோவ் பண்ணக்கூடாதுன்ட்டு. இதில் ஏதாவது மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்லை, லெட் மீ. ஓகே, ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஐபி ரேஞ்ச் ஆர் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரையாரிட்டி நம்பர் இன்பவுண்ட் அவுட்பவுண்டில் வந்து அவுட்பவுண்ட் டிராஃபிக் வந்து இருங்க, let's go and check that application or web ஏதோ ஒன்று பார்ப்போம். ஸோ அவுட்பவுண்ட் ரூல்ஸ், அவுட்பவுண்ட் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து இன்டர்நெட் போகிறதுக்கு வந்து இந்த இடத்துல டிராஃபிக் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் உங்களோட மெஷின்லேருந்து டேரெக்டாக அஷூர் விஎம் கிரியேட் பண்ண உடனே உங்களால் ப்ரௌஸ் பண்ண முடியறதுக்கான காரணம் அதுதான். டேரெக்டாக வந்து டிஃபால்ட் இன்டர்நெட் ரூல் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்டர்நெட் போகக்கூடாது அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அ ரூல் அண்ட் தென் ரெஸ்ட்ரிக்ட் த டிராஃபிக் டு இன்டர்நெட் பண்ண முடியும். இல்லை எனக்கு மற்ற கிளவுடில் வர மாதிரி நேட் கேட்வே வழியாக டிராஃபிக் போகணும் அப்படின்னா அது நம்ம ரவுட்டிங் விஷயத்தில் நம்ம வர்ச்சுவல் நேட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது வழியாக நம்ம எப்படி அதை கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see if I missed anything.
ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை பொறுத்த வரைக்கும் சப்நெட் லெவல்லையும் அசைன் பண்ணலான்னு சொன்னேன், வர்ச்சுவல் மெஷின் லெவல்லையும் அப்ளை பண்ணலான்னு சொன்னேன். as a பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து as an architect வந்து we should try and apply it at the சப்நெட் லெவல். ஓகே, ஸோ சப்நெட் லெவலில் அசோசியேட் பண்ணுறது தான் இட் இஸ் a பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷன்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்கும், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணலாம், எப்படி அந்த ரூல்ஸ்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க, இந்த இதில் எஃபெக்டிவ் ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, இப்போ ஒரு 10-15 ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் வாட்சர் அப்படின்ற நெட்வொர்க் மானிட்டரிங்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் கொடுக்குறாங்க. நாளைக்கு அது டீட்டெயிலாக என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். பட் அதுக்குள்ள எஃபெக்டிவ் ரூல்ஸும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து விஎம்ல வந்து ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நிக்ல தான் அட்டாச் பண்ணுவோம். ஸோ விஎம்ல வந்து டைரக்டாக அட்டாச் பண்ண முடியாது, விஎம்முடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் அட்டாச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சப்நெட் லெவலில் அட்டாச் பண்ணுவோம். இப்போ ஒரு பர்டிகுலர் வெளியிலேருந்து ஒரு டிராஃபிக் உள்ள வருது அப்படின்னா நீங்கள் 80 போர்ட் அலோவ் பண்ணணும்னா இந்த சப்நெட் லெவல்லையும் அலோவ் பண்ணணும், தென் நிக் லெவல்லையும் அலோவ் பண்ணணும். பட் ஆஸ் ஆர்கிடெக்ட் வந்து சப்நெட் லெவலில் வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னாலே இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட் ஃபார் 80% ஆஃப் த ஆர்கனைசேஷன். ரொம்ப கிரிட்டிக்கலான ஆர்கனைசேஷனில் நம்ம மைக்ரோ செக்மெண்டேஷன் பண்ணி ரொம்ப கிளியராக வந்து டிஃபைன் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து வெப் டியர்லேருந்து ஆப் டியர் வரணும், ஆப் டியர்லேருந்து டேட்டா பேஸ் டியர் வரணும், அதுக்கு மட்டும்தான் டிராஃபிக் வரணும் அப்படின்ற மாதிரி தே வில் ஹேவ் எ கிளியர் செக்மெண்டேஷன், கிளியர் டிராஃபிக்கை வந்து இன் அண்ட் அவுட்டை வந்து கிளியராக டாக்குமெண்ட் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து ஆப் சர்வர்லேருந்து மட்டும்தான் டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸ் பண்ணணும், அதே மாதிரி வெப் சர்வர்லேருந்து மட்டும்தான் ஆப்புக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத வி கேன் கோ அண்ட் ப்ரொவைட் இட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதையே நம்ம இங்கே பண்ணிடுவோம். ஸோ இதில் போயிட்டு ஆப் சர்வரில் வந்து எனக்கு வெப் சர்வர்லேருந்து மட்டும்தான் எனக்கு டிராஃபிக் வரணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் சே எனக்கு அப்ளிகேஷன் டிராஃபிக் வந்து ஐ ஹாவ் டு ரிசீவ் ஒன்லி ஃப்ரம் அப்ளிகேஷனுடைய இது வந்து 10.0.0.0/24 தான் வெப் சர்வருடைய ரேஞ்சு. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து லெட்ஸ் சே HTTPS ஆர் 443 அதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லெட்ஸ் அசியூம் தட் அண்ட் தென் வி கேன் கிரியேட் இட். ஓகே, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த போர்ட்லேருந்து எங்கெங்கே அலோவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே ஒரு கொஸ்டின், இந்த வெப் சர்வர், டிபி சர்வர், இந்த ஆப் சர்வர் இதெல்லாமே இந்த வெப் சர்வருக்கு இதுதான் ஐபி ரேஞ்ச் அப்படின்னு ஆல்ரெடி ஆர்கிடெக்ட் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ அது நமக்கு கிளியரா தெரிஞ்சாதான் இங்க நம்ம இங்கே வந்து இருக்கும் டாக்குமெண்டேஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லாட்டி இங்கே வந்து ஒரு ப்ராப்பர் சப்நெட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே உங்களால் அதை செக் பண்ண முடியும். இப்போ இதில் வந்துட்டு நெட்வொர்க் வர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே வந்துட்டு சப்நெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்புக்கு வந்து என்ன ரேஞ்ச் அப்படின்றது இங்கே பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி ஆப்புக்கு வந்து இங்கே என்ன ரேஞ்சு, டேட்டா பேஸ்க்கு என்ன ரேஞ்ச் அப்படின்றது இங்கே கிளியராக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டன். ஒன் மோர் காமன் கொஸ்டின் நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு காமனா ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அப்படின்றது என்ன ஸ்டன்? எக்ஸ்பிளைன் பண்றேன். நோ வரிஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ இல்லை கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மேபி அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன். ஸோ இம்ப்ளிமெண்டிங் என்எஸ்ஜி ஆன சப்நெட் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதுதான் ஆர்கிடெக்ட் மோஸ்ட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப என்விரான்மெண்ட்டை மைக்ரோ செக்மெண்ட் பண்ணிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா லேட்டன்சிஸ் இது பண்ண முடியும். நெட்வொர்க்கில் உங்களுக்கு சில இம்பேக்ட் இருக்கும் அது. ஸோ நம்ம ரொம்ப ஃபைன் டியூனிங் பண்ணுறோம், ரொம்ப மைக்ரோ செக்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ சில பேர் வந்து தே வில் ட்ரை டு ப்ரொவைட் ஆஸ் மச் அஸ் பேண்ட்வித் அண்ட் ஸ்பீடு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சப்நெட் லெவல்லே வந்து லிமிட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து 90% ஆர் 80% ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து சப்நெட் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான என்விரான்மெண்ட், இதில் வந்து இந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு லெவல்லே வந்து டிஃபைன் பண்ணிடுவாங்க. இந்த டிராஃபிக் தான் எனக்கு செக்யூரிட்டி ரூல்ஸ் தான் வந்து உள்ளே வரணும், வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரே நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை வந்து மல்டிபிள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, மல்டிபிள் சப்நெட்ஸில் வந்து நம்மளால் அசோசியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் சே என்கிட்ட வந்து ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்குது அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை எனக்கு இன்னொரு நியூ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஸோ யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் அட்டாச் இட். ஸோ அட்டாச் ஆகாத இன்டர்ஃபேஸஸே இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் ஒன் மோர். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் சர்வருக்கு ஒரு நிக்கு கிரியேட் பண்ணுற எடுத்துப்போம். ஸோ இதில் ஜஸ்ட் கோயிங் வித் திஸ் சப்நெட் வந்து டேட்டாபேஸ் சப்நெட்.
review and create. Okay, so இப்போ நம்ம we have one more network interface card. இப்போ நீங்கள் ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல இருந்து யூ கேன் அட்டாச் இட் டு மெனி இன்டர்ஃபேஸஸ் மெனி சப்நெட்ஸ். இந்த இடத்துல போயிட்டு ஐ கேன் அட்டாச் இட் டு ஒன் மோர் இன்டர்ஃபேஸ். இதில் அசோசியேட் பண்ணணும்னா இங்கேருந்து கூட நீங்கள் அசோசியேட் பண்ண முடியும். யூ கேன் சேவ் இட். அதே மாதிரி என்கிட்ட இப்போ எக்ஸ்ட்ரா சப்நெட் இருக்குது, ஐ வாண்ட் டு ஹேவ் சப்நெட் லெவலில் நான் மல்டிபிள் சப்நெட்ஸ்க்கு அசோசியேட் பண்ணணும்னா அதுக்கும் நம்ம பண்ணலாம். லெட்ஸ் சே ஐவ் காட் ஒன் மோர் சப்நெட், stan east us db subnet 02. Okay, 10.0.3 fine, let me add it. எனக்கு சப்நெட் லெவலில் மல்டிபிள் சப்நெட்ஸ்க்கு அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அசோசியேட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்மளால் இங்கே பண்ண முடியும். இதில் போயிட்டு இந்த டேட்டா பேஸோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை மல்டிபிள் சப்நெட்ஸ்க்கு அசோசியேட் பண்ணுறேன். இதில் போயிட்டு you can choose that second subnet and then save it. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் சப்நெட்ஸ்க்கு பண்ணலாம், மல்டிபிள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் பண்ணலாம். ஐ திங்க் அப் டு 65,000 நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் வரைக்கும் நம்ம இதில் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து எஃபெக்டிவ் ரூட்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணலாம், எஃபெக்டிவ் ரூல்ஸ் என்னென்ன வந்து ஒரு பர்டிகுலர் நிக்கில் அசைன் ஆகுது இல்லை ஒரு பர்டிகுலர் சப்நெட்டில் அசைன் ஆகுது அப்படின்றத வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா, சரி நீங்கள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் வந்து ஏதோ டிராஃபிக் வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னா இதில் வந்துட்டு மானிட்டரிங்கில் வந்து we have option to go and check the insight. இதில் வந்து டிராஃபிக் உள்ளே வருதா இல்லையான்றதை இங்கே பார்க்க முடியும். இல்லாட்டி இங்கே ஓவர் வியூலே வந்து உங்களால் சில டிராஃபிக் டீட்டெயில்ஸ் காமிப்பாங்க. let me check ஆக்டிவிட்டி லாக் இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து எஃபெக்டிவ் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம். இந்த பர்டிகுலர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்கு என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அப்ளை ஆகுது அப்படின்றது இங்கே உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும். ஸோ இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் வந்து அந்த ரூல்ஸை டவுன்லோட் பண்ண முடியலனாலும் இந்த இடத்துல வந்து இந்த மெஷினுக்கு வந்து இந்த டேட்டில் என்னென்ன ரூல்ஸ்லாம் அப்ளை ஆகிட்டு இருந்தது அப்படின்றத இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். யார் கேட்டிங்களோ மணியோ இல்லை சம் ஹூ ஆர் ஆஸ்க்ட் தி க்வெஸ்சன், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு இது ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். So let's wait for some time. கொஞ்சம் டைம் எடுத்துக்குது லோட் ஆகிறதுக்கு. கேளுங்க. இப்போ ஒரு சப்நெட்டுக்கு நம்ம ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி இது அப்ளை பண்ணிருக்கோம். அதுல ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்கு, அதுக்கும் அதே நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்ளை ஆகுது. ஓகேவா? இப்போ சப்நெட்ல ஒரு போர்ட் வந்து அது மேண்டேட்லியா வந்து ஷட்டா இருக்கணும் அப்படின்றதான் ரூல் இருக்கு. ஓகேவா? அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் சர்வருக்கு மட்டும் ஒரு இது அலோவ் பண்ணணும்னா பண்ண முடியுமா? இல்ல அது திரும்ப வேற எனர்ஜி தான் அப்ளை பண்ணணுமா? சரி, நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி நம்பர் வந்து அதிகமாக கொடுத்து, அதாவது NSA அதிகமாக கொடுத்துன்னா நீங்கள் 100, 110 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெஷினுக்கு வந்து டிராஃபிக் ஆகிடும், அந்த ரூல் மேட்ச் ஆகிடும். இப்போ இந்த சர்வர்லேருந்து அந்த டிராஃபிக் வருது அப்படின்னும் போது உங்களுக்கு ரூல் வந்து மேட்ச் ஆகிடும். பட் வந்து கான்ஃப்ளிக்டிங்காக வந்து அந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து கொடுக்கும்போது அது ரூல் வந்து அங்கே எவாலுவேஷன் ஸ்டாப் ஆகிடும் NSGயை பொறுத்த வரைக்கும். இது ஃபயர்வால் டிவைஸ் அப்படின்னா அது வந்து ஸ்டேட்ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணி வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபயர்வாலில் வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இங்கே NSGயில் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஆமா, பட் வேற நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி we can handle it. ஓகே. சோ இதுல இருந்து டவுன்லோட் பண்ணி பாப்போம். ஸோ இங்கே டவுன்லோட் பண்ண முடியுதுங்க. யாரோ கேட்டிருந்தீங்கல்ல, உங்களுக்கு அந்த நெட்வொர்க் கார்டில் என்னென்ன டிராஃபிக் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த ரேஞ்சிலேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா we are able to do it. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எஃபெக்டிவ் செக்யூரிட்டி ரூல்ஸில் வந்துட்டு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. ஓகே.
அது அப் டு 50 ரூல்ஸ் ஓகே. வரைக்கும் டைரக்ட்டா நம்ம அங்க குடுக்கல. இங்க தனியா ஒரு லிங்க் வச்சு குடுத்துருக்காங்க. ஆமா, ஓகே. ஆமா, ஆமா. இது ஆனா ஸ்கெட்யூல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா? நம்ம இது வந்து இப்போ மேனுவலா தான் டவுன்லோட் பண்ற மாரி இப்போ இருக்கு இங்க. நீங்க வந்து Azure ஆட்டோமேஷன் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி இந்த டவுன்லோட் ஆப்ஷனை வந்து நீங்க கமாண்ட் லைன்ல இருந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கணும். எவ்ரி மந்த் இல்ல எவ்ரி ட்ரிகர் பண்ணி பண்ணணும்னா பண்ணிடலாம். அது ஓகே தான். ஸோ இப்போ ஜென்ரலா வந்து நம்ம அடிக்கடிலாம் ஓகே. மாத்த மாட்டாங்க. இப்போ ஒரு சேஞ்ச் ரெக்வெஸ்ட் எக்ஸிக்யூட் ம்ஹ்ம். பண்றாங்க அப்படின்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இத எடுத்து வைக்கலாம். பிஃபோர் சேஞ்ச் வந்து இந்த இத வந்து டவுன்லோட் ரைட். பண்ணி எடுத்துட்டு, தென் மாடிஃபை பண்ணிட்டு, இன்கேஸ் நமக்கு குயிக்கா ரோல் பேக் பண்ணணும்னா, வி ஹேவ் அன் ஆப்ஷன் டு வேலிடேட் இட். நமக்கு இங்க ட்ரிஃப்ட் வந்து நம்ம சேஞ்ச் அனாலிசிஸ்ல குடுத்துடுறாங்க. பட் அங்க போயிட்டு நம்ம ம். செக் பண்ணி பண்றது கஷ்டம். இல்லாட்டி இந்த மாதிரி எக்ஸெல்ல நம்ம சிஎஸ்வி ஃபைல ரைட். டவுன்லோட் பண்ணிட்டோம்னா, இன்டர்நெட்ல போயிட்டு சிஎஸ்வி கம்பேர் அப்படின்னு ஒரு ஆன்லைன்லேயே டூல் இருக்கு. 2 சிஎஸ்வி ஃபைல வந்து நம்ம அப்லோட் பண்ணோம்னா அது சொல்லிடுவாங்க. இந்த ஃபைலுக்கும் இந்த ஃபைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத. ஒரு 1 மினிட்லயே வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இந்த ஃபைல்ல இந்த ரூல் இருக்கு, அந்த ரைட். இன்னொரு ஃபைல்ல அந்த ரூல் இல்ல அப்படின்றது வந்து எடுத்து வந்து கொடுத்துற போகுது இல்ல. அந்த டூல். ஆமா. ஓகே. நோட்டட் சார். தேங்க் யூ. நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே, ஸோ ஃபைன். அஷூரை பொறுத்த வரைக்கும் அந்த ரூலோடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து எந்த ரூல் நம்பருக்கு வந்து கம்மியான நம்பர் இருக்கோ அதுக்கு தான் அதிகமான ப்ரையாரிட்டி அண்ட் ப்ரெசிடென்ஸ் கிடைக்குது. மற்றபடி ஹலோ அண்ட் ஓகே ஃபைன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். லெட்ஸ் ஜம்ப் இன் டு த நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில். சார், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல டிஃபால்ட் ரூல்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. என்னென்ன கேஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்? அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா தெரியல. ஓகே, இல்லை ஃபைன் ஓகே. இப்போ லெட்ஸ் சே எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ் சப்நெட் இருக்குன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸ் சப்நெட்ல இருந்து ஆர்கனைசேஷனில் வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து டிராஃபிக் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இன்டர்நெட்டுக்கு இங்கே டிராஃபிக் இருக்குது. இப்போ நான் வந்து அதை பிளாக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ டெஸ்டினேஷன் வந்து எனி ஒரு சர்வீஸ் டேக் யூஸ் பண்ணிப்போம். ஓகே, லெட்ஸ் சே source. ஓகே, destination service tag internet, இது வந்து deny பண்ணணும். ஓகே, let's say I will configure 200 or 201 ஒரு ரூல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸோ இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த இன்டர்நெட்டுக்கு வந்து இந்த மெஷின்லேருந்து டிராஃபிக் போகலாமா போகக்கூடாதான்றதை வந்து இந்த ரூலில் வந்து இப்போ நமக்கு டினை பண்ணிட்டோம். இங்கே ஈவன் இங்கே அலோவ் பண்ணியிருந்தாலுமே இந்த இதை வச்சு நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்பரே வந்து எது கம்மியான நம்பரில் ப்ரையாரிட்டி ரூல் நம்பர் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரூல் ப்ரெசிடென்ஸ் வந்து நம்ம ப்ராசஸிங்கில் வந்து இங்கேயே ஸ்டாப் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம அலோவ் பண்ணியிருந்தாலும் இல்லை வந்து அதை டினை பண்ணியிருந்தாலும் அடுத்த செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து அதை எவால்வேட் பண்ண போகிறது இல்லை நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். ஸோ இதுதான் வந்து நான் ஓவர் ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில டைம் வந்து ஒரு சில மெஷின்ஸ் இன்னொரு டவுட் சொல்லுங்க கேளுங்க. செக்யூரிட்டி சொல்லிட்டீங்க. இன் கேஸ் ரெண்டு ரூலுக்குமே சேம் நம்பர் இருந்துச்சுன்னா எப்படி? அப்படி பண்ண முடியாது ஜெயா. ஒரு நம்பர் தான் கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு ரூல் வந்து அதே சேம் 201 கொடுத்தேன் அப்படின்னா அதை எடுத்துக்காது. ரூல் நம்பர் வந்து ப்ரையாரிட்டி நம்பர் வந்து யூனிக்கா தான் இருக்கணும். ஓகேங்களா, ப்ரையாரிட்டிஸ் ஷுட் பி யூனிக். ரெண்டு நம்பர் வந்து ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. போர்ட் நம்பர்ஸ் வந்து ரூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ட் நம்பர் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து லெட்ஸே இப்போ போர்ட் நம்பரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வருது. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நான் வந்து இதில் அலோவ் பண்ணுறேன், இது வந்து 202ல் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா லெட்ஸே அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ 8080 போர்ட்டை வந்து இந்த இடத்துல நான் டினை பண்ணியிருக்கேன், இதில் வந்து நான் அலோவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த போர்ட் நம்பர் தான் அதிகமாக ப்ரெசிடென்ஸ் எடுத்துக்கும். இந்த ரூல் தான், இந்த ப்ரையாரிட்டி நம்பர் அதிகமாக இருக்க ரூல் தான் உங்களுக்கு ப்ரெசிடென்ஸ் எடுத்துக்கும். டினை தான் வந்து இங்கே நடக்கும், அலோ ஆகாது. பட் நீங்கள் ரூல் நம்பர் வந்து ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. ரூல் நம்பர்ன்றது ப்ரையாரிட்டி நம்பர்ன்றது யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் 100லேருந்து 4096 வரைக்கும் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகே சார். ஷூர். ஸோ இன்னும் 2 क्वेश्चन. கேளுங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கேட்குறேன். ஒரு நெட்வொர்க் ஐபி செக்மெண்ட்ல மல்டிபிள் சப்நெட் இருக்கலாம். பட் பை டிஃபால்ட்டாவே ஒரு சப்நெட் இன்னொரு சப்நெட்டுக்கும் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா தான் மைக்ரோ செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. கரெக்ட்.
அதான் ஓகே ஓகே தேங்க்யூ. நான் கிளியரான நோட் பண்ணிக்க கேட்டேன். ஃபைன் ஷோர். ஸோ இப்போ அடுத்தது வந்து கேளுங்க சார் ஒரு கொஸ்டின். ம் இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து ரிசோர்ஸ் லெவல்லையும் அப்ளை பண்ண முடியும், சப்நெட் லெவல்லையும் அப்ளை பண்ண முடியும், கரெக்டா? இப்போ இதுக்கு மேல அப்ளை பண்ண முடியாதா? ஐ மீன் லெவல்லையோ இல்ல வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து லெவல்லையோ? பண்ணலாங்க. அதுக்கு தான் வந்து அஷூர் ஃபயர்வால் இருக்கு. ஃபயர்வால் மேனேஜர், ஃபயர்வால் இதெல்லாம் வந்து நெட்வொர்க் லெவல். ஸோ இந்த நம்ம செஷன் ஆரம்பத்திலே அதுதான் நான் வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 விதத்தில் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சப்நெட் லெவலில் பண்ணலாம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லெவலில் பண்ணலாம். இது வந்து நீங்கள் நெட்வொர்க் லெவலில் பண்ணணும்னா அஷூர் ஃபயர்வாலை யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்க முடியும். இது என்டையர் நெட்வொர்க், இது சப்நெட், இதுவும் உங்களுக்கு நிக் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிக் கார்டும் என்எஸ்ஜி வச்சு தான் பண்ணுறோம். ஓகே. ஸோ சிம்பிளா இன்கேஸ் தட் அந்த ஏஎஸ்ஜின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா நீங்க சொன்ன மாதிரி கஸ்டமைஸ்டா என்னோட அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இதுதான் வேணும்னு டிமாண்ட் பண்ணணும். இப்போ அடுத்தது அதான் வர போறேன். இப்போ அடுத்த டாபிக் வந்து ஏஎஸ்ஜி தான் எடுக்க போறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு கிளியர் தானே கொஸ்டின் கேட்டேன் உங்களுக்கு? ஓகே. ஸோ ஃபைன். சர்வீஸ் ஓகே. ஸோ சர்வீஸ் டேக் அப்படின்றது வந்து ஹலோ கேளுங்க. இல்ல பிஃபோர் கோவிட் வந்து ஸ்டிமுலேஷன்லாம் அவ்வளோ இல்ல டெஸ்ட் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி 04க்கு. இப்போ எப்படி ஃபுல்லா ஸ்டிமுலேஷன் கொஸ்டின் ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க ஜெயா. ஸோ பேண்டமிக்கு முன்னாடி வந்து இப்போ நிறைய பேர் சென்டர்ஸ்ல தான் போய் எக்ஸாம் எழுதுவாங்க. அங்கே வந்து உங்களுக்கு இன்டர்நெட் பேண்ட்வித்லாம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால வந்து எக்ஸாம்ஸ்ல நிறைய சிமுலேட்டர்ஸ் இருக்கும். சிமுலேட்டர்ஸ்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் வந்து லேப்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேண்டமிக் அப்புறம் எல்லாம் வீட்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி எக்ஸாம்ஸும் வந்து வீட்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேக் எக்ஸாம் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி. அதனால வந்து அந்த நெட்வொர்க் பேண்ட்வித் வந்து வீட்டில் அடிக்குவேட்டாக இருக்காமல் இருக்கிறதால என்ன பண்ணிட்டாங்கன்னா சிமுலேஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே சிமுலேட்டர்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு எக்ஸாம்ஸ்லாம். மாற்றி அப்படியே ஆப்போசிட் இருந்தது. முன்னாடி நிறையா இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அதை கம்மி பண்ணிட்டாங்க. மேபி அதை திருப்பி கொண்டு வருவாங்க. இப்போ ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் சென்டர்ஸ் போயிட்டு எக்ஸாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தே வில் ஸ்டார்ட் ஆடிங் சிமுலேட்டர்ஸ் இன் த ஃபியூச்சர். கம்மியா தான் இருக்கு, கரெக்ட்டா? இப்போ இல்ல. ஆமா இப்போ கிடையாது. கரெக்ட். பேண்டமிக் அப்புறம் இல்ல. பேண்டமிக் முன்னாடி இருந்ததுன்னு சொன்னேன். இப்போ இல்லைன்னு சொல்றேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் irrespective ஆஃப் எக்ஸாமில் வருது வரலன்றது வேற. we have to do the practice. So coming to augmented security rules. augmented security rules அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து மல்டிபிள் ரேஞ்சஸ் ஆர் மல்டிபிள் ஸ்பெசிஃபிக் what you call சர்வீசஸ் வந்து கம்பைன் பண்ணுறது வந்து அந்த ஆக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆக்மெண்டட் செக்யூரிட்டி ரூல்ன்றது லார்ஜ் நம்பர் ஆஃப் ரூல்ஸ் கிரியேட் பண்ணாமல் கம்மியான ரூல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட். ஆக்மெண்டேஷன்னா அதுதான். ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக மாற்றாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது ஆக்மெண்டட் செக்யூரிட்டி ரூல்ஸ். ஸோ இந்த ஆக்மெண்டட் செக்யூரிட்டி ரூல்ஸை வந்து எப்படி நம்ம மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இட் இஸ் டு சிம்பிளிஃபை த நெட்வொர்க் ரூல்ஸ் ஆர் டு அவாய்ட் creating large number of rules or multiple rules create பண்றதுக்கு கம்மி பண்றாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் செட் ஆஃப் ரூல்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வந்து சிங்கிள் ரூலில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மல்டிபிள் போர்ட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து போர்ட்ஸ் வந்து தனித்தனியாக ஒரு போர்ட் கொடுக்க தேவையில்லை. இப்போ 1024லேருந்து 1027 வரைக்கும் நீங்கள் அலோவ் பண்ணணும். இல்லை ஒரு 10 போர்ட் அலோவ் பண்ணணும் அப்படின்னா அந்த 10 போர்ட்டை கூட நம்ம அலோவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்ன ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து நெட் பயாஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரேஞ்சே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் போர்ட் சர்வீசஸ்க்குலாம் வந்து நிறைய போர்ட்ஸை வந்து ரேஞ்ச் ஆஃப் போர்ட்ஸ் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். தனித்தனியாக நம்ம போயிட்டு ரூல் கிரியேட் பண்ணால் 10 ரூல் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அப்படி தேவையில்லைங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மல்டிபிள் ஐபி அட்ரஸஸ் வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அந்த சைடர் ரேஞ்ச் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து அந்த சைடர் பிளாக் இல்லை ஐபி ஸ்பேஸை வந்து நம்ம அலோவ் பண்ண முடியும். இல்லாட்டி ஒரு என்டையர் சப்நெட்டையும் நீங்கள் அதில் சூஸ் பண்ண முடியும். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்ற விஷயத்த அவங்க நமக்கு வந்து கொடுக்குறாங்க. கஸ்டமருக்கு வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து குரூப்பிங் தேவைப்படுது. நம்ம இஃப் யூ வாண்ட் டு சிம்பிளிஃபை த ரூல்ஸ் அப்படின்னா நம்மளும் வந்து வி கேன் டூ இட். ஸோ இப்போ சர்வீஸ் டேக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க்லேருந்து எனக்கு டிராஃபிக் வரணும், இல்லை அஜூரோட ஒரு பர்டிகுலர் லோட் பேலன்சர்லேருந்து
எனக்கு அந்த எல்லா லோட் பேலன்ஸ்லேருந்து டிராஃபிக் அக்செப்ட் பண்ணணும், இல்லை அஷூரோடைய சீக்வல் டேட்டா பேஸ்லேருந்து நான் எனக்கு டிராஃபிக் வரணும், அஷூரோட ஸ்டோரேஜுக்கு நான் எனக்கு டிராஃபிக் அலோவ் பண்ணணும். இது அவுட் பவுண்டாகவும் இருக்கலாம், இன்பவுண்டாகவும் இருக்கலாம். ஸோ அஷூரோடைய லெட்ஸ் சே ஆப் சர்வீசஸ்க்கு மட்டும் போகணும், இல்லை அஷூரோடைய டிராஃபிக் மேனேஜருக்கு மட்டும் போதும் அப்படின்னா இது அஷூரோடைய சர்வீசஸை வந்து சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வீஸ் டேக் வந்து இருக்கு. ஸோ we can allow traffic to particular storage. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட் ஆஃப் சர்வர்ஸ் வந்து நம்ம கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுறாங்கன்னு எடுத்துப்போம். ஒரு செட் ஆஃப் இஆர்பி சர்வர்ஸ் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் எஸ்ஏபி சிஸ்டம்ஸ் வந்து மைக்ரேட் பண்ணுறாங்கன்னா அதோடைய பேக் எண்ட் டேட்டா வந்து லெட்ஸே அஷூரோடைய ஸ்டோரேஜில் வந்து அந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ இந்த எஸ்ஏபி சிஸ்டம்ஸ்லேருந்து அஷூர் ஸ்டோரேஜுக்கு மட்டும் நான் டிராஃபிக் அலோவ் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்வீஸ் டேகை வச்சு நம்ம சிம்பிளிஃபைடாக ரூல் கிரியேட் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் கிவிங் அண்ட் பர்டிகுலர் ஐபி ரேஞ்ச் பெருசாக கொடுக்கறதுக்கு பதிலாக சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து அஷூர் சர்வீஸ்க்கும் பண்ணலாம், உங்களுடைய அப்ளிகேஷனுடைய நேச்சுரல் எக்ஸ்டென்ஷனாகவும் அதை யூஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்ன்றது வந்து வி கேன் சே லைக் இட் இஸ் எ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். எல்லா ரூல்ஸுமே வந்து நம்ம நெட்வொர்க்கை லாஜிக் வச்சு தான் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில டைம் வந்து அப்ளிகேஷனுடைய ஆர்கிடெக்சர், அப்ளிகேஷனுடைய கனெக்டிவிட்டி நீடு, அப்ளிகேஷனுடைய குரூப்பிங், அப்ளிகேஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி அதை பேஸ் பண்ணி கூட வி மைட் ஹேவ் டு டூ த குரூப்பிங். அதுக்காக தான் மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த ஏஎஸ்ஜின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்வொர்க் லெவலில் வந்து பண்ணணும் அப்படின்னா என்எஸ்ஜி யூஸ் பண்ணலாம். அப்ளிகேஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, அப்ளிகேஷனோட லாஜிக்கை வச்சு நம்ம குரூப் பண்ணணும், பிஸ்னஸ் லாஜிக்கை வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா வி கேன் கோ வித் திஸ் ஏஎஸ்ஜி. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட்ஸ் சே நம்ம ஆல்ரெடி நம்ம அதுக்கு ரெடிமேடாக தான் என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஏஎஸ்ஜி கான்செப்ட். இப்போ வந்து செட் ஆஃப் சர்வர்ஸ் வந்து நம்ம வெப் சர்வர்ஸ் எல்லாத்தையும் வெப் சர்வர்ஸ்னு ஒரு ஏஎஸ்ஜியில் குரூப் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் சர்வர்ஸ் எல்லாமே ஆப் சர்வர்ஸ்னு கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் சர்வர்ஸ் எல்லாமே டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து வெப் சர்வர்லேருந்து டேட்டாபேஸ் சர்வருக்கு நமக்கு ஆக்சஸ் தேவையில்லை. ஏன்னா வந்து வெப் சர்வர் வந்து பிஸ்னஸ் டியர் ஆக்சஸ் பண்ணும், பிஸ்னஸ் டியர் வந்து டேட்டா டியர் ஆக்சஸ் பண்ணும். ஸோ பிஸ்னஸ் டியர் நான் மீன் பண்ணுறது அப்ளிகேஷன், பிஸ்னஸ் அப்ளிகேஷனை தான் நம்ம பிஸ்னஸ் டியர்னு சொல்லுவோம். இல்லை இது ஆப் டியர் இல்லை அப்ளிகேஷன் டியர்னு சொல்லலாம். இது டேட்டாபேஸை வந்து டேட்டா டியர்னு சொல்லலாம், இல்லை டேட்டாபேஸ் டியர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிராஃபிக்கை வந்து ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இப்போ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். தென் லிட்டில் மோர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிரியேட் இட் அஸ் எ செப்பரேட் ரிசோர்ஸ் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே வந்து எக்ஸாமில் தேவைப்படும். ஸோ அப்ளிகேஷன் இது வந்து வி ஆர் டூயிங் இட் யூசிங் பிஸ்னஸ் லாஜிக். ஓகே, அப்ளிகேஷன் லாஜிக் இந்த இடத்துல லாஸ்ட்டாக கிளியர் கொடுத்துறாங்க பாருங்க. நெட்வொர்க் லாஜிக் வந்து நெட்வொர்க் டீம் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இது வந்து நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ன்றது பிஸ்னஸோடைய அப்ளிகேஷனுடைய கனெக்டிவிட்டியை யூஸ் பண்ணி அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது டிராஃபிக்கை. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கிரியேட் கப்புள் ஆஃப் திங்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் சம்திங் லைக் ஸ்டான் ஈஸ்ட் யூஎஸ் வெப் ASG 01 ரிவ்யூ கிரியேட். இந்த மாதிரி நீங்கள் தனியாகவே அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணலாம். இல்லை நான் வந்து வேறு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்லேருந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அங்கேருந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். சாரி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்லேருந்தும் கிரியேட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் காமிக்கிறேன். இப்போ லெட்ஸ் கோ டு த இன்டர்ஃபேஸ். இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிரியேட் பண்ணது வெப்புக்கு கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த வெப் சர்வருடைய இன்டர்ஃபேஸ் போயிட்டோம் அப்படின்னா கரண்ட்டாக செட்டிங்ஸில் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து கரெக்டாக வெப் இது இருக்குது. ஓகே ஃபைன். இந்த இன்டர்ஃபேஸ் ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கோ பேக். இந்த சிஸ்டம்க்கு போயிடலாம். வெப் சர்வர், இதில் நெட்வொர்க்கிங், இதில் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்னுங்க இருக்கும். இதில் இந்த நெட்வொர்க் இந்த அப்ளிகேஷன் அந்த வெப் சர்வருடைய நெட்வொர்க்கிங்கில் இந்த செட்டிங்ஸில் இங்கே இருக்கும். இப்போ கரண்ட்டாக வந்து இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நம்ம போய் செக் பண்ணோம். என்ன இருந்தது, ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருந்தது. பட் இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நோ அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் ரிசோர்சிங்கில் போய் பண்ணலாம். இல்லை உங்களுடைய விஎம் உடைய நெட்வொர்க்கிங் செக்ஷனில் வந்து கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். இல்லை எக்ஸிஸ்டிங் அதை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் ட்ராப் டவுனில் இங்கே போயிட்டு இதை சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த சிஸ்டம் வந்து அந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்பில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் ஒரு டேட்டாபேஸ் சர்வரில் போயிட்டு லெட் மீ கிரியேட் ஒன் மோர். இங்கே போயிட்டு நான் டேரெக்டாக இங்கேருந்தே கிரியேட் பண்ண முடியும்.
add application security group. Oh, okay. இந்த இடத்துல வந்து add மட்டும் தான் கொடுக்குறாங்க. So they are not giving me the option to go and create. Okay, interesting. Okay, நம்ம create பண்ணிடுவோம். Okay, let me just இதில் ஏதாவது attach பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, அங்கே மட்டும்தான் கொடுக்குறாங்க attaching. Fine. So let me go and create couple of more network security application security group. Stan STUS app ASG 01. Okay, review and create. Okay, submit ஆகட்டும். Submitted. Come back. Stan database STUS database ASG 01. அந்த நேமிங் கன்வென்ஷன் வந்து அந்த நேமை பார்த்தாலே நமக்கு வந்து இட் ஷுட் கன்வே த மீனிங், எதுக்காக பண்ணியிருக்கிறாங்க, எது என்ன பர்பஸ் அப்படின்றது இட் ஷுட் பி தேர். ஸோ ஆல்ரெடி நம்ம டேட்டாபேஸ் பண்ணிட்டோமோ செக் பண்ணலாம். ஓகே, சப்மிட் ஆகட்டும். ஓகே, டிப்ளாய்மெண்ட் இன் ப்ராக்ரஸ் வந்ததுக்கப்புறம் யூ கேன் கோ அவுட். இப்போ நம்மக்கிட்ட செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் வந்து லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வி ஹேவ் ஆல் த 3. இது எப்படி நம்ம இப்போ டிராஃபிக்கை வந்து ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னா, லெட்ஸ் கோ டு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். ஸோ இது அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்பில் வந்து அது வந்து குரூப்பிங் தான். இப்போ எனக்கு வந்து எந்தெந்த விஎம் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் சர்வர் இருக்குது. இப்போ இந்த டேட்டா பேஸ் சர்வர் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணணும். ஐ ஹாவ் டு ஆட் இட் டு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் டேட்டாபேஸில் போய் இதை அட்டாச் பண்ணிடணும். இப்போ என்ன ஆகும், இப்போ டிராஃபிக்கு லெட்ஸே என்னுடைய நெட்வொர்க் செட்டிங்ஸில் வந்து என்னுடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்கும். இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு இன்பவுண்ட் டிராஃபிக் வந்து நான் எப்படி அலோவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ரேஞ்சிலேருந்து மட்டும்தான் வரணும். இப்போ சோர்ஸ் வந்து சர்வீஸ் டேக்கில், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்பில் எனக்கு ஆப் சர்வர்ஸ்லேருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும். ஆப் சர்வர்ஸ்லேருந்து என்னென்ன போர்ட் ஆக்சஸ் பண்ண போகிறோம், டேட்டா பேஸ் போர்ட்டு ஆக்சஸ் பண்ண போகிறோம். MySQL இல்லை மைக்ரோசாஃப்ட் SQL இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, allow DB port access only from application servers. Oh, sorry, name அது. Okay, let me just put it description here. Allow app inbound. Add. அதே மாதிரி இப்போ நான் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இப்போ இந்த மெஷினில் வெப் சர்வரில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லேயர்லையும் இப்போ நம்மக்கிட்ட டேட்டா பேஸ் சர்வர் இல்லையோ, ஸோ டேட்டா பேஸ் ஒன்று குயிக்காக க்ரியேட் பண்ணிடலாம். கிரியேட் Azure VM. Stan app server 01. No redundancy needed. This should be fine. This is all good. Stan சார் டிபி சர்வர் தானே சார்? ஆப் சர்வர். ஓகே, டிபி ஆல்ரெடி இருக்கு. நம்ம என்ன ஆப் தானே? ஆமாம், டிபி இருக்கு, வெப்பும் இருக்கு நம்மக்கிட்ட. ஆப் தான் இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த ஆப் ஆட் பண்ண அப்படின்னா அந்த லாஜிக் நம்ம டயக்ராமேட்டிக்காக பார்த்தது வந்து இங்கே அப்ளை பண்ணிடலாம். இப்போ click on next. ஸோ இந்த இது நீங்கள் செக்யூரிட்டி குரூப் வந்து ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். you can also use that app. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக பண்ணணும். நிறைய கிரியேட் பண்ணி வைக்கக்கூடாது. நம்ம ப்ராக்டிக்கல் லேப் பண்ணும்போது ஓகே, இட்ஸ் ஓகே தட் வி ஆர் கிரியேட்டிங் டூ மெனி திங்ஸ். பட் ஆர்கனைசேஷன் போது வி ஹேவ் டு ஃபாலோ பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட். அந்த நேமிங்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம மேனேஜ் பண்ணுவோம், நாளைக்கு இன்னொருத்தவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேமிங், அந்த டேகிங் அதெல்லாம் வந்து இட் ஷுட் கன்வே த ரியல் குயிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை நம்ம ப்ராப்பராக பண்ணணும்.
ஆஸ் எ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் நம்ம ரோல் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை டிஃபைன் பண்ணணும் ப்ராப்பராக. ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை ஹேண்டில் தான் பண்ணுவோம், ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது அதை போய் செக் பண்ணுவோம். ஸோ இது கிரியேட் ஆகட்டும். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்ளிகேஷன் சர்வர்லேருந்து வெப் சர்வர்லேருந்து மட்டும்தான் எனக்கு டிராஃபிக் வரணும் அப்படின்றத போயிட்டு கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்ன்றது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்ளிகேஷனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். வெப் சர்வர்லேருந்து ஆப் சர்வர் வரணும், ஆப் சர்வர்லேருந்து டேட்டா பேஸ் சர்வர் வரணும். அந்த மாதிரி வந்து நம்ம வி ஆர் ஃபில்டரிங் த டிராஃபிக். ஸோ வெப் சர்வருக்கு வந்து இது இன்டர்நெட் ஃபேஸிங் வெப் சர்வராக இருந்தது அப்படின்னா நம்ம இன்டர்நெட்டுக்கு அலோவ் பண்ணிக்கலாம். இல்லை இன்ட்ராநெட்லேருந்து மட்டும்தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ராநெட்லேருந்து மட்டும் அலோவ் பண்ணலாம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இன்டர்நெட் அப்படின்றது ஒரு சர்வீஸ் டேக்காக கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய அப்ளிகேஷன் சாரி வெப் சர்வர் போகிறேன் அப்படின்னா வெப் சர்வரில் லெட்ஸ் சே எனக்கு வந்து டிராஃபிக் இன்டர்நெட்லேருந்து நான் அலோவ் பண்ணணும், 443 அலோவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அது வந்து நீங்கள் சர்வீஸ் டேக்னே கொடுத்துடலாம். சர்வீஸ் டேக்ல வந்து என்னென்ன வருது பாருங்கள். இதெல்லாம் மைக்ரோசாஃப்டோடைய ஏபிஐ எல்லாமே இங்கே இருக்கும். வர்ச்சுவல் நெட்வொர்க், லோட் பேலன்சர், டிராஃபிக் மேனேஜர், ஏபிஐ மேனேஜ்மெண்ட், டேட்டாபேஸ், ஸ்டோரேஜ் எல்லாமே இங்கே இருக்கும். கம்ப்ளீட் செட் ஆஃப் சர்வீசஸ் இங்கே கீழே இருக்கு பாருங்க. ஸ்டோரேஜ் இருக்கு, விண்டோஸ் அட்மின் சென்டர், அஷூர் ஆர்க், டெஸ்க்டாப்பு எல்லாமே இருக்கு. இங்கே இன்டர்நெட்ன்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த சர்வீஸ் டேக். மைக்ரோசாஃப்ட் வந்து ப்ரீ டிஃபைன்டாக கிரியேட் பண்ணிருக்க குரூப்பிங் பேர் சர்வீஸ் டேக். கஸ்டமராக வந்து அப்ளிகேஷனோட லாஜிக், பிஸ்னஸ் லாஜிக்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப். ஸோ இப்போ இந்த இன்டர்நெட்லேருந்து நான் வந்து ஐ கேன் அலோவ் HTTPS போர்ட் அலோவ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் அலோவ் இட் ஃப்ரம் த இன்டர்நெட் and then I can give it a name. So 101 allow HTTPS inbound, allow HTTPS traffic from internet. என்ன பர்பஸ்க்காக இந்த ரூல் கிரியேட் பண்ணியிருக்கோன்றதை கன்வே பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷனில். இந்த மாதிரி நம்ம இதில் கொடுத்துக்கலாம். now going back to application server, இதில் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்பை இதில் மேப் பண்ணணும். இப்போ எத்தனை நீங்கள் ஒரு அஞ்சு அப்ளிகேஷன் சர்வர் இருக்குன்னா 5 அப்ளிகேஷன் சர்வர்லையும் போயிட்டு இந்த குரூப்பிங்கை வந்து நீங்கள் மேப் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்வர் வந்து டேட்டா பேஸ்லேருந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக ரூல். இப்போ இந்த குரூப்பில் போய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா பேஸ் சர்வரில் வந்து எல்லா அப்ளிகேஷன் சர்வரையும் நீங்கள் அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த ரூல். இப்போ இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ரூலில் கவனிச்சிங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் அந்த ரூலில், இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் ஆப் அப்படின்ற அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்ல எந்த மெஷின் ஃபியூச்சர்ல ஆட் பண்ணாலும் 1433ல அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து ஃபியூச்சர்ல நீங்க அப்ளிகேஷன் சர்வர்ஸ் கிரியேட் பண்ண இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்ல ஆட் பண்ணாலே போதும், இந்த டேட்டா பேஸ்க்கு வந்து 1433ல ஆக்சஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன்ல சிம்பிளிஃபை பண்ணிருப்பாங்க ரூலை. ஸோ அதுக்கு பேர் தான் ஆக்மெண்டேஷன்ன்றது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிசினஸ் லாஜிக்ல, நெட்வொர்க் லாஜிக்ல, சர்வீஸ் லாஜிக்ல வந்து குரூப்பிங் பண்ணி டிராஃபிக்கை அலோவ் பண்றது, ரெஸ்ட்ரிக்ட் பண்றது தான் பண்ணணும் ஆர்கனைசேஷன்ல. ஓகே, ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இப்போ ஐ திங்க் இப்போ எங்க இருக்கும், டேட்டாபேஸ் சர்வர்ல இருக்கும், அப்ளிகேஷன் சர்வர்ல ஆல்ரெடி இதுக்கு வந்து டோபாலஜி காமிக்க முடியுமா? இதை பார்க்கலாம் இருங்க ஒரே நிமிஷம். இதில் வந்து ஆப் மேப் பண்ணியாச்சு. நெட்வொர்க்கில் போயிட்டு we can just go and configure the rule. இப்போ இதில் என்ன ரூல் கொடுக்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து I want to allow the traffic only from web security group. சோர்ஸில் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்பு, எந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப், வெப் செக்யூரிட்டி குரூப்லேருந்து தான் அப்ளிகேஷனை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷனை வந்து என்ன போர்ட்டில் ஆக்சஸ் பண்ணுவாங்க, ஜென்ரலாக வந்து லெட்ஸ் சே வந்து ஒரு HTTPS போர்ட்டில் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா we'll just give that. இந்த இடத்துல வந்து allowing web servers ASG to access application servers via port 443. Save. ஓகே, ஸோ அது அப்ளை ஆகட்டும். ஓகே, இதோடைய ரூல்ஸ் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
ஓகே. ஸோ இதில் வந்து கிளியராக வந்து நமக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்லேருந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ரூல் அலோவ் பண்ணியிருக்கோம். என்ன போர்ட் நம்பர், என்ன ப்ரோட்டோகால் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 443 வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். இந்த ரேஞ்ச் ஆஃப் போர்ட்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பை டிஃபால்ட்டாக அவங்க மைக்ரோசாஃப்ட் கிரியேட் பண்ண ரூல்ஸ்க்கெல்லாம் வந்து 0லேருந்து 65535 வரைக்குமே அலோவ் பண்ணுறாங்க. பட் நம்ம கிரியேட் பண்ண ரூல்ஸ் வந்து இதுதான். ஸோ அது வந்து சிங்கிள் போர்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் நம்மளால் இது பார்க்க முடியுது. தென் நெக்ஸ்ட் திங், let me go here. ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட டோபாலஜி. ஸோ என்னென்ன சர்வர் வந்து இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்பில் கனெக்ட் ஆயிருக்கு, என்ன இதெல்லாம் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் கனெக்ட் ஆயிருக்குங்க பார்க்கலாம். ஸோ அதோடைய டிராஃபிக் எங்கேருந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். அந்த நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன டிராஃபிக் வருது, எவ்வளோ டிராஃபிக் அலோவ் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதாவது மலிஷியஸ் அட்டம்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கா, ஏதாவது பிளாக் ஆயிருக்கா, டிராஃபிக் அட்டம்ப்ட் ஆகிட்டு அப்படின்றதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு அதை இன்னும் நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஃபைன் டியூன் பண்ணலாம். எதெல்லாம் நிறைய எரர்ஸ் வருது, ஸோ அதையும் இங்கே பார்க்க முடியும். ஸோ இது மானிட்டரிங்கில் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவேன். பட் இப்போதைக்கு நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக டோபாலஜி டயக்ராம் வந்து இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, என்னென்ன நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து எந்தெந்த ஏஎஸ்ஜியில் அட்டாச் ஆயிருக்கு, என்னென்ன என்எஸ்ஜியில் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா டயக்ராமேட்டிக்காக இங்கே டோபாலஜி டயக்ராமில் பார்க்க முடியும். ஓகே, ஸோ சார் ஒரு கொஸ்டின். கோ அஹெட். அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் பிஸ்னஸ் லாஜிக் செக்யூரிட்டி குரூப். கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்களா எம்எஸ்லேருந்து? மைக்ரோசாஃப்ட் இது பிசினஸோடைய லாஜிக் தானே. உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து நீங்க அதை டிஃபைன் பண்ணணும். சி ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லெட் மீ ஷோ யூ திஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண யூஸ் கேஸ். இப்போ சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற எஸ்ஏபி சர்வர்ஸ் நான் சொன்ன முன்னாடி, இப்போ இஆர்பி சர்வர்ஸ்லாம் நம்ம நெட்வொர்க் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா அப்படின்னா, இந்த இஆர்பி சர்வர்ஸோடைய கம்ப்ளீட் செட் ஆஃப் இமேஜஸ் வந்து அஷூரோடைய டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க ஜென்ரலாக. இப்போ வந்து இந்த இமேஜஸ்லாம் வந்து வெப் சர்வர்லேருந்து இங்கே சீக்வலுக்கு மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இஆர்பியோட ஆப் சர்வர்ஸ் மட்டும் இந்த வெப் சர்வர் ஏஎஸ்ஜின்னு வந்து குரூப்பிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேட்டா பேஸ் சர்வர்ஸ் வந்து சீக்வல் சர்வர் ஏஎஸ்ஜின்னு சொல்லி இதில் குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ் லாஜிக்கில் இதில் அலோவ் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீக்வல் சர்வர்லேருந்து அஷூர் ஸ்டோரேஜுக்கு மட்டும் வந்து அவுட் பவுண்ட் ஆக்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இதில் போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் லெட்ஸ் சே டேட்டாபேஸ் இதில் அவுட் பவுண்டில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் ஆக்சஸ் டு a specific service. என்ன சர்வீஸ்? ஸ்டோரேஜ். இப்போ நம்ம வந்து அஷூரோடைய ஸ்டோரேஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது என்ன போர்ட் வந்து இது கொடுக்கணுமோ டிஃபால்ட் போர்ட் வந்து கொடுத்துட்டு சர்வீஸ் டேக்னும் போதே அந்த சர்வீஸ் தான் அது வந்து கன்சிடர் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ அவுட் பவுண்ட் வந்து டேட்டா பேஸ்லேருந்து நான் சில இமேஜஸ் வந்து நான் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும், இல்லை ஒரு சில கண்டென்ட் வந்து அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணணும், இல்லை வெப்பிலேருந்து வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணணும். நீங்கள் அதை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் லாஜிக் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் தான் அதை வந்து ரூல்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வேணால் டவுட் வேணால் கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியர் கஸ்டமராக இருக்கீங்க, என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் இருக்குது மைக்ரோசாஃப்ட் அப்படின்னா, அங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ப்ரொவைட் யூ கைடன்ஸ். அந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இது இப்படி தான் பண்ண போகிறோம், இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான என்விரான்மெண்ட், ஒரு கிராஸ் செக்கிங் ஆனால் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஏன்னா வர்னபிள் எக்ஸ்ப்ளோஷர் வரும்போது இது வந்து இதுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைக்குமான்னு தான் டவுட் இருந்துச்சு. ஏதாவது வர்னபிலிட்டி லேட்டர் ஆன் டிடெக்ட் பண்ணாங்கன்னா கஸ்டமைஸ் ரூலுக்கும் ரெக்கமெண்டேஷன் வருமா டவுட் இருந்துச்சு. ஓகே. இது வந்து வல்னரபிலிட்டிஸ்ன்றது உங்களுக்கு ஓஎஸ் லெவலில் இல்லை ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸு இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப ஒயிட் ரேஞ்சாக நீங்கள் போர்ட் அலோவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, தென் அது வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் போய் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணலாம். இது எப்படி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் லாஜிக்கை வச்சு நம்ம பிஸ்னஸ் லாஜிக்கை வச்சு நம்ம குரூப்பிங் பண்ணும்போது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஐபி சேஞ்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப் சர்வரில் யாரோ ஐபி மாற்றிட்டாங்க, இல்லை இந்த வெப் சர்வரில் யாரோ ஐபி மாற்றிட்டாங்க, பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு டிராஃபிக் அலோவ் ஆகும்.
கரெக்ட்டுங்களா? ஏன்னா வந்து நம்ம அந்த விஎம் தான் அதில் வந்து குரூப்பிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதோட ஐபிஓ நம்ம எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல. இம்மெட்டீரியல் ஆஃப் வாட் இஸ் ஐபி அட்ரஸ் ஆர் சப்நெட் அசைன்மெண்ட் அதெல்லாம் வந்து இம்மெட்டீரியல். இந்த விஎம் போயிட்டு இன்னொரு சப்நெட்டில் போயிட்டு அட்டாச் ஆனால் கூட ஸ்டில் வந்து அந்த விஎம்லேருந்து அந்த டிராஃபிக் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த நேமை வச்சு தான் நம்ம அந்த குரூப்பிங் பண்ணியிருக்கோம். பிஸ்னஸ் லாஜிக்கை வச்சு நம்ம பிஸ்னஸ் சர்வீஸ் லாஜிக்கை வச்சு நம்ம குரூப் பண்ணியிருக்கிறதால இந்த ஐபி நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகாது, இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப். ஸோ அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்ன்றது நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம், ஆக்மெண்டேஷன் பண்ணி ஒர்க் லோடுடைய டிராஃபிக்கை வந்து எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போக முடியும், ட்ரபிள் ஷூட்டிங் ஆப்ரேஷன்ஸ் டெலிவரி டீமுக்கு வந்து எப்படி இதை சிம்பிளிஃபைடாக ஆக்க முடியுன்றது தான் நம்ம ஒரு ஆர்கிடெக்டாக இது பண்ணுவோம். பட் நீங்கள் சொல்ல மாதிரி வல்னரபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் லெவல்லேருந்து வரலாம், நெட்வொர்க் லெவல்லேருந்து வரலாம், இட் டிபெண்ட்ஸ் அது. ஸோ அதுக்கு வந்து வி ஹாவ் டு ஒர்க் அஸ் எ செப்பரேட் திங். ஆப்ரேஷன்ஸ் டெலிவரி டீம்லேயே பேண்ட்வித் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வல்னரபிலிட்டிஸை ரெமிடியேட் பண்ணலாம். இல்லை அதுக்கு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி போட்டு கூட ஒரு ப்ராஜெக்ட் டீம் அலோகேட் பண்ணி அவங்க அந்த வல்னரபிலிட்டிஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அது வந்து தனியாகவே ஒரு எக்ஸசைஸாக பண்ணணும். ஆர்கிடெக்டாக வந்து டிசைன் அப்போவே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் கம்மி பண்ணணும். இந்த வல்னரபிலிட்டிஸ்லாம் வராத மாதிரி, எந்தெந்த லூப் ஹோல்ஸ்லாம் இல்லாத மாதிரி டிசைன் பண்ணுறது ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டோட முக்கியமான வேலை. ஸோ இன்கேஸ் அப்படி வந்துருச்சு அப்படின்னா தென் அட்லீஸ்ட் வி ஹேவ் டு பி ரியாக்டிவ் அண்ட் குயிக்காக வந்து அதை ரெமிடியேட் பண்ணணும். ப்ரோஆக்டிவாக இருக்கிறது தான் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட், பட் ரியாக்டிவாக வந்து பண்ணுறதும் we can do it. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆல்மோஸ்ட் 6:50. ஓகே, ஸோ விநெட் பியரிங் போகலாம். பட் அதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் வந்து செக் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ட்டு. விச் ஆஃப் த செக்யூரிட்டி ரூல்ஸ்? ஒரு சின்ன query. இப்போ இதில் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இப்போ நம்ம என்ன எப்படி பண்ணோங்கிறது ஓவராலாக ஜஸ்ட் குயிக்காக ஒரு ரஷ் கொடுக்க முடியுமா? இதான் பண்ணோம். இப்போ வந்து என்கிட்ட வந்து டேட்டாபேஸ் சர்வர்ஸ் இருக்குது. அதை வந்து நான் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்னு நான் அது குரூப் பண்ணேன். அதில் போயிட்டு நீங்கள் அது டிபி சர்வர்லேயே போயிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுறது தான் வேலை, அவ்வளோதான். ஸோ இது டேட்டாபேஸ் சர்வரில் லாகின் பண்ணிவிட்டு எந்தெந்த டேட்டாபேஸ் சர்வர் கிரியேட் பண்ணுறீங்களோ அத்தனை சர்வர்லையும் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை போயிட்டு அட்டாச் பண்ணணும். அதில் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்னு ஒரு குரூப்பிங் இருக்கும். இதில் போயிட்டு யூ ஹேவ் டு அசோசியேட் இட். ஸோ இதில் போயிட்டு அதில் செலக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் கேன் பி ரன்னிங் ஆன் அப்ளிகேஷன் அண்ட் வெப் வில் பி ரன்னிங் ஆன் போத் த ரெண்டு ரோல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் ரன் ஆகுதுன்னா அது அந்த லாஜிக்கில் நீங்கள் அதை மேப் பண்ண முடியும். ஸோ இப்போ அது மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கோம். என்னுடைய டேட்டாபேஸ் சர்வரை டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆப் சர்வர்ஸை அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். வெப் சர்வர்ஸை வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பண்ணதால் எனக்கு என்ன பெனிஃபிட் வந்துச்சு? ஸோ இன்கேஸ் இந்த ஐபிஸ் மாறினாலோ இல்லை அடிஷ்னலாக இதில் சர்வர்ஸ் வந்தாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிராஃபிக் வந்து ஆப் சர்வர்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் லாஜிக்கில் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ 443 போர்ட் வந்து வெப் சர்வர்லேருந்து மட்டும்தான் வரும். இன்டர்நெட்லேருந்து யாராலையும் அப்ளிகேஷன் சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்டர்நெட்லேருந்து யாராலையும் டேட்டாபேஸ் சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ டேட்டாபேஸ் எங்கேருந்து மட்டும் ஆக்சஸ் பண்ணலாம்? ஆப் சர்வர்ஸ்லேருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ரொம்ப மைக்ரோ செக்மெண்டேஷன் பண்ணி டிராஃபிக்கை வந்து ஆக்மெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மைக்ரோ செக்மெண்டேஷனும் நடக்குது, ஆக்மெண்டேஷனும் நடக்கிறதால சிம்பிளிஃபைடாக இருக்குது. ரூல் வந்து 3 ரூலில் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் லாஜிக்கை வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இதுக்கும் என்எஸ்ஜிக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்எஸ்ஜி நெட்வொர்க் லெவல், என்எஸ்ஜி நெட்வொர்க் லெவல், ஐபி ரேஞ்சு, போர்ட்டு அப்படி தானே அதில் பண்ணோம். நம்ம வந்து சர்வருடைய ரோல் வச்சு பண்ணலையே. என்எஸ்ஜியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் அது. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து என்எஸ்ஜில தான் மேப் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரூல் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? என்எஸ்ஜியில் யூஸ் பண்ணுறோம். கரெக்ட். என்எஸ்ஜியில் வந்து 2 விதமான ஆக்மெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு விதமான ஆக்மெண்டேஷன் வந்து மைக்ரோசாஃப்டே ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக கொடுத்த செக்யூரிட்டி சர்வீஸ் டேக். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் குரூப்பிங். கஸ்டமராக கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப். அதுவும் ஒரு விதமான குரூப்பிங். 2 விதமான குரூப்பிங் இருக்குது. கஸ்டமர் கிரியேட்டட் ஆக்மெண்டேஷன் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் லாஜிக். வேறஸ் இது வந்து அஜூரோட சர்வீசஸை வந்து குரூப் பண்ணுறது, அஜூரோட ப்ராடக்ட்ஸை வந்து குரூப் பண்ணுறது அப்படின்றது வந்து மைக்ரோசாஃப்டே வந்து உங்களுக்கு சர்வீஸ் டேக்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் ஆர் கிரியேட்டட். இது வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் தான் யூஸ் பண்ணுறோம். சர்வீஸ் டேக் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. நம்ம கிரியேட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, ஸோ விச் ஆஃப் த செக்யூரிட்டி ரூல்ஸ் டிஃபைன்ட் பை த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் டேக்ஸ் பிரசிடென்ஸ்? ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் வந்து எது கம்மியாக இருக்கோ அதுதான் அதிகமான பிரசிடென்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து டினை ரூல் வந்து கரெக்ட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரணுன்றதுக்காக இது ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணியிருந்தேன். ஹவு டு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்ஸ் என்ஹான்ஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி வித் அஜூர் நெட்வொர்க்?
Third one. தேர்ட் ஒன் இல்லை அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம குரூப் பண்ணுறோம். ஓகே, what happens to the network traffic that doesn't match any NSG rule? Will be denied. Denied, correct. ஸோ எதுவும் ரூல் மேட்ச் ஆகலை அப்படின்னா Next. என்எஸ்ஜி இருந்தது அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் டினை ஆகும். ஓகே, ஃபைன்.